மருத்துவரை அம்மாவை வந்து பார்க்கறதுக்காக கூப்பிட்டு வரலான்னு வந்த அக்காக்காரி அந்த இடத்துல இளவரசர் கிட்ட மாட்டிக்கிறாங்க. இந்த பக்கம் வவ்வால்கள் பறந்ததுனால பயந்து போய் குகையை விட்டு வெளியே வந்த தங்கச்சிக்காரி ஜின்மோ கிட்ட மாட்டிக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறத நம்ம கண்டினியூவாக பார்த்துடலாங்க. அதுக்கு முன்னாடி என்னோட வாய்ஸ் ஓவர் நரேஷன் ஸ்டோரியெல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு பாருங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். தங்கச்சிக்காரியை தான் காட்டுறாங்க. அவள் ரொம்ப பயந்து போயிருக்கா. கையில் இருக்கிற ஹேர் பின் ஏதோ தன்னை காப்பாற்ற போகுது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப டைட்டாக பிடிச்சிருந்திருக்கா. அந்த சமயத்தில் ஜின்மோ கேட்பான், என்னமோ ஏதோ பதட்டமாக நீ ஓடி வந்த மாதிரி இருக்கே, உனக்கு ஏதோ உதவி வேணுமா அப்படிங்கிறப்போ இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அவள் போவா. ஜின்மோக்கு ஒரு சந்தேகமாக தான் இருக்குது. ஆனாலும் அந்த அளவுக்கு அவளால் யோசிக்க முடியல. இது சாவாவோட பொண்ணாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துட்டு யோசிக்க முடியல. அங்கிருந்து ஒரே ஓட்டமாக ஓடி போயிடுவா நம்மளோட தங்கச்சிக்காரி. அதுக்கப்புறம் தான் பார்த்தா அவளோட ஷூ விட்டு போயிருப்போம். அந்த ஷூவில் ரத்தமாக இருக்கும். இதை ஜின்மோ எடுத்து பார்த்துட்டு, இந்த பொண்ணை பார்த்தப்ப எனக்கு சந்தேகமாக இருந்தது, ஷூவில் ரத்தமாக இருக்குது, என்னமோ இருக்குது, எதுக்கோ நீங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள், இல்லை இல்லை யாரோ ஒருத்தங்க மட்டும் இந்த பொண்ணை ஃபாலோ பண்ணுங்கள், நாம எல்லாம் வந்துட்டு சாவாவை வந்து தேடி போகலாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஒரே ஒரு ஆள் மட்டும் தங்கச்சிக்காரி பண்ணி ஃபாலோ பண்ணிகிட்டே வருவாங்க. இந்த பக்கம் அக்காக்காரி இளவரசர்கிட்ட மாட்டியிருப்பாங்க இல்லையா, இளவரசர் வந்துட்டு பார்த்துடுறாங்க. இளவரசர் குதிரை விட்டு இறங்கிடுறாரு. அப்படியே திரும்பி போயிடலாம் அப்படிங்கிறப்போ, ஏ பொண்ணே நீ யார் என்ன ஏதுன்னு கேட்குறப்போ டக்குன்னு ஒரு ஆக்டிங்கை போட்டுடுறா. கனவா, என்னை விட்டு எங்கே போனீங்க, சிக்கன் வாங்கிட்டு வரேன்ட்டு போயிட்டு நீங்கள் சொல்லாமல் கொள்ளாமல் எங்கேயோ போயிட்டீங்க, நான் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கேன், நல்ல வேலை இப்போது வந்தீங்க, எங்கே என் சிக்கனா அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சிட்டு கலாட்டா பண்ணிடுவா. அதாவது தனக்கு புத்தி பேதளிச்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆக்டிங்கை போடுறா. எப்படி சமாளிக்கிறது என்ன எதுன்னே சொல்லிட்டு தெரியல. கடைசியில் இளவரசரும், மனைவி நான் வாங்கிட்டு வந்திருக்கேன், அது வந்து கொஞ்சம் ஊருக்குள்ளே வச்சிருக்கேன், நான் மறுபடியும் போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன், நீ எனக்கா இங்கேயே காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நைஸாக அங்கேருந்து வந்துடுவார். அக்காவும் கண்டிப்பாக சீக்கிரம் வந்துருக்கணும், இங்கேயே காத்துட்ருக்கேன் அப்படின்னு வந்துட்டு சொல்லி கையெல்லாம் காட்டுவா. எப்படியோ தப்பிச்சோம் அப்படிங்கிற மாதிரி இளவரசர் வருவார். இப்போ பாடிகார்டு சொல்லுவாங்க, பாவம் பார்க்குறதுக்கு சின்ன பொண்ணாக இருக்கா, ஸ்வீட்டாக இன்னசென்ட்டாக இருக்கா, ஆனால் புத்தி பதிலிச்சு போச்சு அப்படிங்கிறப்போ இளவரசருக்கு ஏதோ கஷ்டமாக இருக்குது. சரி அந்த பொண்ணுக்கு ஏதாவது உதவி பண்ண முடியுமான்னு பார்க்கலான்னு திரும்புறதுக்குள்ள அங்கே நம்ம அக்காக்காரி கிடையாது. சரி நாம் தேடி போயிட்டுருக்கிறது சாவாவை, அவங்கள பார்க்க போகலான்னு சொல்லிட்டு வந்துடுவாங்க. இங்கே தங்கச்சிக்கு தன்னை யாரோ ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. ரொம்ப பயந்து போய் நிற்கிறா. நின்று அப்படியே லைட்டாக திரும்பி பார்க்குறா. ஓகே இப்போ நம்ம ஒருத்தங்க கிட்ட வந்து மாட்டணும் இல்லையா, அவங்கள யாரோ ஒருத்தன் தான் நம்மளை துரத்துறான் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சு போச்சு. அவ்வளோதான், அங்கேருந்து சிட்டா பறக்கிறான். ஃபாலோ பண்ணிட்டு வந்தவனும் ஓட ஆரம்பிச்சிடுறான். இங்கே சீனை அப்படியே கட் பண்ணா, இப்போ வந்து அவங்களுக்கு கொஞ்சம் முழிப்பு வந்துடுச்சு. முழிப்புனா கண்ணை வந்து திறக்க முடியல, மயக்கண மாதிரி இருந்தாங்க இல்லையா சாவா, கொஞ்சம் எழுந்து உட்காடுறாங்க. 2 பொண்ணுங்களுக்கு காணும். 2 பேரோட பேரையும் சொல்லி தேடிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் மருத்துவரோட வீட்டுக்கு வந்துடுவாங்க. எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, கொஞ்சம் வந்து பாருங்க அப்படிங்கிறப்போ மருத்துவர் இருந்துட்டு உங்கள் அம்மா இங்கே கூப்பிட்டு வாமா, ஆல்ரெடி இங்கே நிறைய பேஷண்ட்ஸ் இருக்காங்க, இங்கே விட்டு வர முடியாது அப்படிங்கிறப்போ ரொம்ப கெஞ்சுவா, ப்ளீஸ் வாங்க, நான் வந்து உங்கள் வீட்டுக்கு சர்வெண்ட்டாக இருக்கேன், இங்கே வந்து பேஷண்ட்ஸுக்கு கூட நான் பணிவிடைகள் செய்கிறேன், நீங்கள் என்ன வேலை சொன்னாலும் நான் செய்கிறேன், ப்ளீஸ் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கெஞ்சுவா. அம்மா நீ மலைப்பகுதிக்கு கூப்பிடுறம்மா, எல்லாத்தையும் விட்டு எப்படி வர முடியும் அப்படிங்கிறப்போ அட்லீஸ்ட் மருந்தாவது கொடுத்து உதவுங்களே அப்படிங்கிற சமயத்தில் இங்கே சீனை அப்படியே கட் பண்ணா, ஓடி வந்துட்டு இருக்காளா தங்கச்சி. அப்போ சடார்னு அவளுக்கு ஒரு ஞாபகம் வரும். ஒரு வாட்டி அக்காவும் தங்கச்சியும் இந்த காட்டுக்குள்ளே காணாமல் போனப்போ ஒரு பூவை எடுக்கிறதுக்காக வந்தப்போ அங்கே ஒரு மிகப்பெரிய பள்ளம் இருந்திருக்கும். இவ கூட விலை பார்த்துருப்பாளே, அக்கா தானே வந்து காப்பாற்றிருப்பாங்க. அந்த இடத்த ஞாபகம் வச்சுட்டு இப்போ அந்த இடத்துக்கு வந்துட்டா. வந்தவன் நின்று திரும்பி தன்னை துரத்திட்டு வர ஆளை பார்த்து, கிட்ட வந்தேன்னு வச்சுக்கோ குத்தி கொண்டுடுவேன் அப்படிங்கிறப்போ, இதை பாரு நான் உன்னை எதுவும் ஹர்ட் பண்ண மாட்டேன், ஒழுங்கா என் கூட வந்துடு, உன்னை விசாரிக்கிறதுக்காக தான் கூப்பிட்டு போகிறேன், வேற எந்த தப்பான எண்ணமும் இல்லை, புரிஞ்சுக்கோ அப்படிங்கிறாங்க. இல்லை நான் வரமாட்டேன், நான் இதுக்கு வரணும், நான் என்ன தப்பான அப்படின்னு கேட்டுட்டு அவன் தன்னை பிடிக்கிறதுக்காக வரணும் அப்படிங்கிறதுக்காக காத்துக்கிட்டே இருக்கா. அப்படி வரப்போ லைட்டாக விலகிக்கிறான். அந்த ஆள் அந்த பள்ளத்தில் விழுந்துடுறான். ஆனால் ஃபுல்லாக விழுகிறதுல ஒரு கட்டையை பிடிச்சிக்கிட்டு இருக்கான். இவன் அந்த இடத்துல கொஞ்சம் நகர்ந்துருப்பா இல்லையா, அப்போ அப்படியே உட்காந்துருப்பாங்க. அப்போ இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு தங்கச்சிக்காரோட காலையும் பிடிச்சிப்பான். இவன் வந்து விழுந்தான்னா தங்கச்சிக்காரி சேர்ந்து விழுந்து செத்து போயிடுவா. அதனால என் காலை விடுன்னு சொன்னால் அவன் விடுற மாதிரி கிடையாது. அதனால கையில் அந்த ஹேர்பின் இருக்கும் இல்லையா, அதை வச்சு அந்த ஆளோட கையில் குத்துறப்போ வலி தாங்காமல் அவன் கையையும் எடுத்துடுறான். அப்படியே கீழே விழுந்து இறந்தும் போயிடுறான். ஆனால் நம்ம ஒரு உயிரை கொண்டு இருக்கோம் அப்படிங்கிறது இவளுக்கு பயங்கர அதிர்ச்சி ஆயிடுது. என்னென்னமோ தெரில, இவன் மைண்டுக்குள்ளேயும் மனசுக்குள்ளேயும் பயங்கர போராட்டமாக இருக்கு. இப்படி நாள் கீழே விழுந்து இறந்தது. அந்த பக்கமாக சவுண்ட் எல்லாம் கேட்டு வந்த ஜின்மோவும் மற்றவங்களும் பார்த்துருவாங்க. கையில் இருக்கிற காயத்தை பார்த்துட்டு ஜின்மோட பாடிகார்டு இருந்துட்டு, எனக்கு என்னமோ அந்த பொண்ணு தான் இவனை கையில் வந்து ஏதோ குத்திருப்பா போல இருக்கு, எனக்கு அப்படி தான் தோணுது, எனக்கு கையில் இருக்கிற ஓட்டையை பார்த்தா அந்த பொண்ணு கையில் ஒரு ஹேர் பின் வச்சுக்கிட்டே இருந்தா இல்லையா, அதை வச்சு தான் குத்திருப்பா அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இவன் அந்த பொண்ணை தானே ஃபாலோ பண்ணிட்டு போனா, ஸோ இவங்கிட்ட தப்பிக்கிறதுக்காக அந்த பொண்ணு அட்டாக் பண்ணியிருக்கா போல இருக்கு அப்படிங்கிறப்போ, இதுக்கு அந்த பொண்ணு அட்டாக் பண்ணும் ஜின்மோ யோசிச்சுக்கிட்டே இருக்கிறப்போ மேலே தான் இளவரசரும் பாடிகார்டும் வருவாங்க. உடனே ஒளிஞ்சுக்கோங்கன்னு ஒளிஞ்சு நினைப்பாங்க.
இளவரசரதுக்கு கீழே பார்க்க போறாங்க, இதெல்லாம் தெரிஞ்சா பார்க்க போறாரு, அவர் பாட்டுக்கு போயிடுவாரு. அதுக்கப்புறம் ஜின்மோ கேட்குறாங்க, இளவரசர் போயிட்டார்ல அப்படின்னதுக்கப்புறம் ஜின்மோக்கு உயிரே வருது. இந்த பக்கம் மருத்துவர் வந்துட்டு பரிதாபப்பட்டு மருந்து கொடுத்து அனுப்புறாங்க. இதை பாருமா, இந்த மருந்து வந்து குடிக்கிறதுக்கு கூட, இந்த மருந்தை காயத்தில் வந்து போட்டு விடு அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. நன்றி அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வர்றப்போ இந்த பக்கம் இளவரசரும் பாடி கார்டும் சாவா வந்து இந்த இடத்துல தான் இருக்காங்க, அவங்க வீடு இங்கே தான் இருக்குன்னு சொல்லிட்டு மந்திரியார் சொல்லியிருப்பாரு இல்லையா. ஸோ அதனால இந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. ஆனால் அந்த இடத்துக்கு வந்து எல்லாமே எரிஞ்சு போய் கிடக்கு. அங்கிருந்த பணத்தை எல்லாத்தையும் அப்புறப்படுத்திட்டு தெரிச்சு விட்டுருக்கானுங்க போல இருக்கு. இதெல்லாம் பார்க்குறப்போ பாடி கார்டு சொல்லுவாங்க, இளவரசரே இது வந்து கொள்ளையர்களோட வேலை தான் அப்படிங்கிறப்போ எனக்கு என்னமோ அப்படி தெரியல. பல வருஷங்கள் அங்கே இருந்திருக்காங்க, அப்பெல்லாம் வராத கொள்ளையர்கள் அரசர் சாவாவை மீட் பண்ண போகிற நேரத்தில் வந்திருக்காங்க அப்படின்னா இதில் வேற என்னமோ எனக்கு தோணுது. ஒருவேளை சாவாவை அட்டாக் பண்ணுறதுக்காக இங்கே வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க அரசரையும் அட்டாக் பண்ண வருவாங்க, நம்ம உடனே அரசர்கிட்ட போகணும் அப்படின்ட்டு இங்கேருந்து கிளம்புறாங்க. இந்த பக்கம் நல்லா விடிஞ்சிருச்சுங்க. அதிகால நேரத்தில் தான் விடிஞ்சே இருந்தாலும் கொஞ்சம் நேரத்துக்கு நிலவு வந்து வானத்தில் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். ஆனால் இப்போ சுத்தமாக பார்க்கவே முடியாத அளவுக்கு நல்லா விடிஞ்சிருச்சு. இது அரசர் பார்த்துட்டு நிலவோட தடையமே இல்லை, இதுக்கப்புறமும் சாவா வருவா அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை. மந்திரியாரே உண்மையை சொல்லுங்க, சாவா என்ன சொன்னா? மறுபடியும் என்னை கம்ஃபோர்ட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக பொய் சொல்லாதீங்க அப்படிங்கிற சமயத்திலே அரசரே என்னை மன்னிச்சிருங்க, நான் கண்டிப்பாக கொல்லப்பட வேண்டியவன் தான். நீங்கள் இந்த மாதிரி அவங்கள பார்க்க விரும்புறீங்க அப்படின்னு சொன்னப்போ நான் இறந்து போன அரசரை கொன்ன துரோகியோட மகள், நான் வந்து அவரை பார்க்க விரும்பல அப்படின்னு தான் அவங்க சொன்னாங்க. ஆனால் இருந்தாலும் நீங்கள் கொடுத்த கடிதத்தை அவங்க வாங்கிக்கிட்டதுனால கண்டிப்பாக வருவாங்கன்னு நம்பினேன். நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் மறுபடியும் சாவா கிட்ட போய் பேசுகிறேன் அப்படிங்கிறப்போ தேவை கிடையாது, சாவா என்னை பார்க்க விரும்பல, அது எனக்கு வந்து நல்லா தெரிஞ்சு போச்சு. நான் கடைசியாக சாவாவை பார்க்க ஆசைப்பட்ட அவ்வளோதான், மற்றபடி அவள் கூட சேர்ந்து ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு இல்லை. ஏன்னா அவளுக்கு செஞ்சது அப்படிங்கிறது மிகப்பெரிய துரோகம். அவளை தள்ளி நின்று பார்த்தா கூட போதும்னு நினச்சேன், ஆனால் அதுக்கு கூட எனக்கு கொடுப்பன இல்லை போல இருக்கு. எங்களுக்கு பிறந்த குழந்தைய ஒரே ஒரு வாட்டி கட்டி தழுவி தங்கமேனு கொஞ்சணும்னு நினச்சேன், அதுக்கும் எனக்கு வந்து கொடுத்து வைக்கல. இந்த வயசான காலத்தில் எனக்கு இருக்கிற ஒரே ஒரு அல்ப ஆசை அவ்வளோதானே, எனக்குன்னு பிறந்திருக்கிற பொண்ணை நான் பார்க்கணும்னு ஆசைப்பட்டது ஒரு தப்பா? பரவாயில்ல இருக்கட்டும், அதுதான் சாவாவோட முடிவாக இருந்தால் அதுவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அரசர் சொல்லிடுவாரு. இங்கே சாவா குகைக்குள்ளே வந்து எழுந்துட்டாங்க. எழுந்ததுக்கு அப்புறமாக அவங்களுக்கு என்னென்னமோ தோணுது. ஏன் என் கண்ணோட பார்வை பறி போச்சு, ஏன் என் கண்ணில் இந்த கோடு விழுந்தது அப்படின்னா நான் என் அப்பாவோட சாவுக்கு காரணமான அந்த அரசரை பார்க்கறதுக்காக போனேன் இல்லையா, அதுக்காகவும் 20 வருஷமாக கோச்சனோட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கேன். அப்படி இருக்கிறப்ப கூட அரசர் உங்களை பார்க்க விரும்புகிறாரு அப்படின்னு சொன்னதும் அவர் மேலே எனக்கு இருந்த காதலால் எங்கேன் அவரை பார்க்கறதுக்காக கோச்சன் கிட்ட கூட நான் சொல்லாமல் போனேன் பார்த்தியா, அதுக்கான ஆண்டவன் கொடுத்த தண்டனை தான் இது. என்னால் இதுக்கப்புறமாக அவரை பார்க்கவும் முடியாமல் இந்த உலகத்தையும் பார்க்க முடியாமல் ஆண்டவன் பண்ணிட்டான். கோச்சன் அப்பா 2 பேரும் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரொம்ப வந்து வேதனைப்பட்டு அழுதுட்டு இருப்பாங்க. அந்த சமயத்தில் ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்குறாங்க. பெரியவளோட பேரை வந்து சொல்லி கூப்பிடுறாங்க, சொல்லனா எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் வந்து உங்கள் பொண்ணு உங்ககிட்ட அனுப்புகிறேன், அவள் தான் சுபேக்கா. நான் வந்து கண்டிப்பாக உங்ககிட்ட வரமாட்டேன், ஆனால் உங்கள் பொண்ணு உங்ககிட்ட வளர்றதா சரி. ஏன்னா எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு கோச்சன் வந்து வருவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஆனால் அது போய் அன்னைக்கு என்னமோ நடந்திருக்கு, கோச்சன் இறந்து போயிருக்காரு. ஏன்னா கோச்சன் உயிரோடு இருந்தால் என்னை விட்டு இவ்வளோ தூரம் தள்ளியே இருக்க மாட்டார், கண்டிப்பாக என்கிட்ட வந்திருப்பாரு. அப்போது கோச்சனுக்கு எதோ நடந்திருக்கு, நான் உங்கள் பொண்ணு உங்ககிட்ட அனுப்புகிறேன். அப்படியே எனக்கு இன்னொரு பொண்ணு இருக்குது, கோச்சனுக்கும் எனக்கும் பிறந்த பொண்ணு, இந்த 2வது பொண்ணையும் நீங்கள் பத்திரமா பார்த்துக்கணும். சொல்லனா எங்கே இருக்க, நான் உங்ககிட்ட எல்லாம் உண்மையை சொல்லணும், சொல்லனா அப்படின்னு சொல்லி கத்துறப்போ அந்த இடத்துக்கு வந்து நிற்கிறது தங்கச்சிக்காரி தான். அவளே நொந்து போய் வந்து நிற்பா, நாம வந்து ஒருத்தனை கொண்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் சொல்லனா அந்த மருந்தெல்லாம் எடுத்துக்கிட்டு வர்றப்போ அந்த மருந்து இருந்த குடுவை வந்து ஒன்று உருண்டு போய் கீழே விழுந்துடும். எப்படியோ தேடி கண்டுபிடிச்சு அதை எடுக்கிறதுக்காக கீழே போயிடுவான். இந்த பக்கம் வந்து நிற்கிற அந்த நிழல் வெளிச்சம் யாரோ நிற்கிற மாதிரி சென்ஸ் ஆகுமா இவங்களுக்கு சாவாக்கு. ஸோ வந்து நிற்கிறது நான் மூத்து பொண்ணு சொல்லனாதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லனா அப்படின்னு கூப்பிடுறப்போ ஒன்றுமே சொல்லாமல் சின்ன பொண்ணு அப்படியே படுத்துருவா. அப்போ சாவா அப்படியே கையை பிடிச்சி பார்ப்பாங்க, அதில் இந்த ஹேர்பின் இருக்கும். அந்த ஹேர்பினை தொட்டு பார்க்குறப்போ வந்திருக்கிறது சொல்லனாதான் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. இந்த ஹேர்பின் சொல்லனாவோட தானே, இது தானே சொல்லனாக்கு இவங்க வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. தன் பெரிய பொண்ணு கிட்ட பேசுறதாக நினச்சிக்கிட்டு, இதை பாருமா எனக்கு நல்லா தெரியும் உங்கள் அப்பா வரமாட்டார், அவர் இறந்து போயிட்டாரு, ஆனால் அப்பா வந்துடுவார், ஆன்ட்டிங்களும் வந்துடுவாங்க, ஆன்ட்டிங்க பசங்களும் வந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னது பொய்ன்னு எனக்கு தெரியும். ஏன்னா உங்கள் அப்பா கோச்சன் உயிரோடு இருந்திருந்தா என்னை விட்டு பிரிஞ்சு ஒரு நொடி கூட இருக்க மாட்டார். ஆனால் நான் இப்போ சொல்கிறது நீ நல்லா தெளிவாக கேட்டுக்கோ சொல்லனா, நீ உன் அப்பா மேலே எவ்வளோ பாசமாக உயிரியே வச்சுருந்த அப்படிங்கிறது எனக்கு தெரியும். பல பேர் உன் அப்பாவுக்கு காது கேட்காது பேச முடியாதுன்னு கிண்டல் பண்ணாலும் நீ அவர் மேலே வந்து உயிராக இருந்து அவ்வளோ பாசத்தை கொடுத்துருக்க. ஆனால் கோச்சன் உன்னோட அப்பா இல்லைம்மா, உன்னோட அப்பா இந்த நாட்டோட அரசர் அப்படின்னு சொன்னதும் அப்படியே இந்த தங்கச்சிக்காரிக்கு தூக்கி வாரி போடும். சொல்ல மாட்டாளே, ஐயோ அம்மா நான் வந்து அக்கா இல்லை தங்கச்சி அப்படின்னு சொல்லவே மாட்டாளே. அதுக்கு பதில் அப்படி வாயை பொத்திப்பா. அப்போ அக்காவோட அப்பா கோச்சன் இல்லையா, நம்ம அப்பா அவளுக்கு அப்பா இல்லையா, இந்த நாட்டோட அரசர் தான் சொல்ல நான் அப்பாவன்ட்டு சொல்லி வாயை பொத்திப்பா. நீ உடனே என்ன பண்ண, இந்த நாட்டோட அரசர்கிட்ட போ,
உன்னோட பேர் வந்து சுபேகா அப்படின்னு சொல்லேனா அப்படிங்கிறது நான் உன்னை மற்றவங்க முன்னாடி வச்சு கூப்பிடுறதுக்காக வச்ச பேரை தவிர்த்து நீ பிறந்ததுன்னு உனக்கு சுபேகான் தான் வச்சேன். ஏன்னா அந்த பேர் தான் உனக்கு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உன் அப்பா ரொம்ப ஆசைப்பட்டாரு. ஸோ அரசர்கிட்ட போ, உன்னோட பேரை சொல்லு, அப்படியும் உன் தங்கச்சியும் கூப்பிட்டு போ. கண்டிப்பாக உங்கள் 2 பேரும் அரசர் நல்லபடியாக பார்த்துப்பாரு. என்ன ஆனாலும் தங்கச்சி நீ கைவிட்டக்கூடாது என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தலையில் இருக்கிற இந்த ஹேர் பின்னை வந்து தேடுவாங்க. இதை பாரு சொல்லனா, ஹேர் பின் எங்கேயும் கீழே விழுந்திருக்கணும், நம்ம வர வழியில் தான் கண்டிப்பாக விழுந்திருக்கணும், அது எப்படியாவது கண்டுபிடிச்சு எடுத்துக்கோ. ஏன்னா அந்த ஹேர் பின் வந்துட்டு உன்னோட சொந்த பயாலஜிக்கல் ஃபாதர், இந்த நாட்டோட அரசர் இருக்கார் இல்லையா, அவரோட அம்மாவோடது. அது அவர் தான் எனக்கு கொடுத்தாரு. ஒவ்வொரு முறையும் போருக்கு போகிறப்போ நான் அதை அவர்கிட்ட கொடுத்து விடுவேன். போர் முடிஞ்சு வரப்போ எனக்கு திருப்பி கொண்டு கொடுப்பாரு. அதை கொண்டு நீ காமிச்சா அப்படின்னா அவருக்கு எல்லாமே புரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாத்தையும் கேட்டபடி குத்துக்கல் மாதிரி உட்காந்துருப்பா. தங்கம் ராஜாத்தி, அம்மா சொன்னதெல்லாம் புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முகத்தை தொடுவாங்க பாருங்க. தொட்டு பார்க்குறப்ப அவங்களுக்கு வந்து சென்ஸ் ஆகுது. இல்லை இது சொல்லனா கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பொண்ணு தான் தெரிஞ்சு போச்சு. அக்கா எங்கடி, போ உடனே அக்காவை வர சொல்லு, நான் அக்கா கிட்ட பேசணும் அப்படிங்கிறப்போ இவ்வளோ சரியான்னு சொல்லிட்டு கொகையை விட்டு வெளியே வந்துடுவா. அந்த சமயத்தில் தான் கரெக்டாக மருந்து எடுத்துட்டு சொல்லனாவும் வருவாங்க. மருந்து வாங்கிட்டு அம்மாக்கு போட்டு விடணும் அப்படிங்கிறப்போ அக்கா ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பாப்பா. மனசுக்குள்ள என்னென்ன டைலாக்ல ஓடும்னா, நான் தான் கோச்சனோட மகள், ஊமை காது கேட்காத அந்த ஒன்றுத்துக்கும் உதவாத ஆளோட மகள், ஆனால் நீ இந்த நாட்டோட அரசரோட மகள். நீ உன் பேரை சுபைக்கான்னு சொல்லிட்டு அம்மாவோட ஹேர்பினை கொண்டு போய் கொடுத்தா போதுமா, அரசருக்கு அடையாளம் தெரிஞ்சிடுமா? அப்போ என்னோட கதி, நான் தானே அப்படி ஒரு வாழ்க்கை வாழணும், ஏன் உனக்கு அது கிடைச்சது? அப்போது நான் ஒன்றுமே இல்லையா, நான் ரொம்ப சீப்பா, நீ தான் இந்த அரசரோட மகளா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே ஓட்டிகிட்டே பார்த்துட்டு இருப்பா. அக்கா கோவந்துடும், தள்ளடி அம்மாவுக்கு மருந்து கொடுக்க போகணும் அப்படிங்கிறப்போ அக்கா அம்மாவுக்கு என்னாச்சுன்னு தெரியல, என்னென்னமோ பெனாத்துறாங்க அப்படிங்கிறப்போ அடியே அமைதியாக இரு, அம்மாவுக்கு வந்து பிளட் லாஸ் ஆகிருக்கு, அடிபட்டிருக்கு, அதுவும் கண்ணு பார்வை போகிற அளவுக்கு அடிபட்டிருக்கு, அதனால ஒரு மாதிரி ஏதோ புலம்பிருப்பாங்க, மருந்து கொடுத்தா சரியாக போயிடும். இல்லை நீங்கள் அம்மா எது சொன்னாலும் நம்பாதீங்க, அம்மா ரொம்ப தப்பாக ஸ்ட்ரேஞ்சாக என்னென்னமோ சொல்கிறாங்க, ஏதோ கதையெல்லாம் சொல்கிறாங்க, எனக்கு பயமாயிடுச்சு, அம்மா என்ன சொன்னாலும் நீ நம்பிடாதாக்கா அப்படிங்கிறப்போ இதெல்லாம் குகைக்குள்ளே இருக்கிற சாவாக்கு கேட்குது. அப்போ சாவா இருந்துட்டு ஏன் சோல்கி இப்படி பண்ணுற, அக்கா கிட்ட ஏன் தப்பாக சொல்கிற அப்படிங்கிறப்ப தான் அந்த கணவன் ஞாபகம் வருது. குயில் வந்து வேற ஒரு கூட்டில் முட்டை வச்சிரும். அங்கே வந்து அந்த முட்டை வந்து குஞ்சு போச்சதுக்கு அப்புறமாக அந்த கூட்டுக்கு சொந்தமான முட்டையை தள்ளி விட்டுடும் இல்லையா, அது இப்போ சாவாக்கு ஞாபகம் வருது. அந்த கனவை கண்டப்ப அவங்களுக்கு புரியல, இப்போ புரியுது. நான் என் மூத்த பொண்ணு சொல்லனா கிட்ட எல்லாத்தையும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என் சின்ன பொண்ணு சோல்கி கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன். அவள் அதை எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டா. அப்போது உண்மையை அக்கா கிட்ட சொல்லாமல் மறைக்கிறா. அப்படிங்கிறப்போ இவங்களால எழுந்து நடந்து வரவும் முடியல. அங்கேருந்து கத்துறாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அக்காவும் சொல்கிறா, ஃபஸ்ட்டு தள்ளுடி, அம்மா வேற உள்ளே இருந்ததை முணங்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது, நான் மருந்து ஃபஸ்ட்டு கொடுக்குறேன் அப்படின்ட்டு உள்ளே போவாங்க. அவங்க அம்மாவை கையில் எடுத்து வச்சுக்கிட்டு அம்மா ஃபஸ்ட்டு மருந்து குடிமா, எல்லாம் சரியாயிடும், மருந்து குடிமா அப்படிங்கிறப்போ அவங்க மருந்தை வந்து குடிக்கவே முடியல. அதுக்கு பதிலாக சொல்லனா உன்னோட பேர் வந்து சுபேகா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வெளியே இருக்கிற தங்கச்சி காரிக்கு இல்லை நான் தான் இளவரசியாக இருக்கணும், அவள் இளவரசியா, அப்போ நான் ஒன்றுமே இல்லாதவளா, நான் ஒரு வாய் பேச முடியாத ஊமையோட மகளா அப்படின்ட்டு அப்படியே பொறாமையில செத்துட்டு இருப்பா. அம்மா ஏதோ சொல்றதுக்குள்ள நாம தடுத்தல அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக உள்ளே வர்ற சமயத்தில் கிட்டத்தட்ட சாவாவோட உயிர் போகிற நிலைமைங்க. உயிர் போகிற தருவாயில் ஒருத்தங்க வாழ்ந்த வாழ்க்கையில் முக்கியமான 7 நிமிஷமோ 7 செகண்டோ ஞாபகம் வரும்னு சொல்லுவாங்க இல்லையா, அது சாவாக்கு ஞாபகம் வருது. ஃபஸ்ட்டு அரசரை தளபதியார அவள் பார்த்தா இல்லையா, அது ஞாபகம் வருது. அவங்க அப்பா கூப்பிடுவாங்க, சாவா இங்கே வாமா, ஒருத்தர் உனக்கு அறிமுகப்படுத்தி வைக்கணும்னு கூப்பிடுறப்போ அவங்களுக்கு ஷூ எடுத்து வைக்கிறதே கோச்சன் தான். அப்படி சாவா அந்த ஷூவை போட்டுக்கிறப்போ கோச்சன் ரொம்ப வந்து ஸ்வீட்டாக சிரிப்பாங்க சாவாவை பார்த்து. சாவா வந்து நிற்கிறப்போ அவங்க அப்பா அறிமுகப்படுத்தி வைப்பார், இது என் மகள் சாவா, இவர் வந்து இந்த நாட்டோட தளபதியார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தான் அவங்க 2 பேர் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. என்னோட பேர் சாவா, ஒரு வகையான மலருக்கு தான் வந்து சாவான்னு பேர் இருக்கா, அதுதான் என்னோட பேர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்ததுமே தளபதியாருக்கும் சாவாக்கும் கண்டதும் காதல் வந்திருக்கும். இதுதான் ஞாபகம் வருது. அந்த இனிமையான நினைவுகளோட நினச்சி பார்த்துக்கிட்டு அப்படியே சாவா இறந்து போகிறாங்க. பக்கத்தில் தங்கச்சிக்காரி உட்காந்துட்டு இருப்பா. அம்மா மூவ் ஆக மாட்டேங்கிறாங்க, மூச்சு விட மாட்டேன்றாங்க, அம்மா இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறப்போ அக்கா கறி கட்டி பிடிச்சிட்டு அழுவா. ஆனால் இந்த தங்கச்சியோட ஃபீலிங்கை என்னால் சொல்ல முடியலைங்க. இவ அப்பா அம்மா உண்மை சொல்கிறதுக்கு முன்னாடி இறந்து போயிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறாளா, இல்லை அழுகிறா, வருத்தப்பட்டது அழுகிறாளா அப்படின்னு என்னால் கண்டுபிடிக்க முடியல. ஆனால் சாவா இறந்து போயிட்டாங்க. இங்கே சீனை அப்படியே கட் பண்ணால் சாவாவை பார்க்க போன இடத்துல அந்த வீடெல்லாம் எரிஞ்சிருந்தது இல்லையா. ஸோ அரசருக்கு ஆபத்தாக இருக்கும்னு சொல்லிட்டு இளவரசர் வந்தார் இல்லையா, வந்து பார்க்குறாரு, அரசருக்கு எந்த ஆபத்தும் இல்லை அப்படின்னதுக்கப்புறமாக இளவரசருக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. அந்த சமயத்தில் அரசர் பொறுத்து பார்த்துட்டாரு. இதுக்கப்புறமாக சாவா வரமாட்டான்னு தெரிஞ்சு போச்சு. நான் கொஞ்ச நேரம் படுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு படுத்துட்டு இருக்கிறப்போ எனக்கு ஒரே ஒரு உதவி பண்ணுவீங்களா மந்திரியாரேன்னு கேட்குறாங்க. அரசரே நீங்கள் உதவின்னு கேட்கக்கூடாது, கட்டாயிடுங்க அப்படிங்கிறாங்க. எனக்காக சாவா கிட்ட போய் ஒன்று மட்டும் சொல்லுங்கள், ஒவ்வொரு வருஷமும் இந்த நாள் இந்த நேரத்தில் நான் அவளுக்காக காத்துட்ருப்பேன்னு சொல்லுங்கள், அவளுக்கு எப்போ தோணுது என்னை வந்து பார்க்க சொல்லுங்கள்.
ஆனால் இப்போதான் வரணும் அப்போதான் வரணுங்கிற கட்டாயம் கிடையாது. ஆனால் ஒவ்வொரு வருஷமும் நேற்று எந்த டைம்லேருந்து நான் அவளுக்காக காத்துட்டு இருந்தேனோ அதே மாதிரி நான் காத்துட்டு இருப்பேன் மட்டும் சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. இல்லை அதை சரி நானே போய் சாவாவை கையோடு கூப்பிட்டு வரேன் அப்படிங்கிறதுக்கு இல்லை அப்படி நான் எதிர்பார்க்கறதுக்கு எந்த ஒரு ரைட்ஸும் எனக்கு இல்லை. நான் சாவாக்காக காத்துட்டு இருக்கேன். நான் சாகிறதுக்குள்ள அவளை ஒரு வாட்டி பார்த்தா மட்டும் போதும். நான் சொன்னதை மட்டும் சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. சரின்ட்டு மந்திரியார் வெளியே வர்றப்ப தான் இவங்க சொல்லுவாங்க, இந்த மாதிரி இளவரசர் வந்துட்டார், உங்களை பார்க்கணும்னு சொல்கிறாங்க அப்படிம்பாங்க. அங்கே வந்ததும் சாவாவை பார்த்தீங்களா, சாவா ஏன் கூப்பிட்டு வரல, உங்க கூட சாவா வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு மந்திரியார் கேட்கறதுக்கு, இல்லை நாங்கள் அங்கே போகிறப்போ அந்த வீடெல்லாம் எரிஞ்சு போயிருந்தது, கொள்ளையர்கள் வேலையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என் பாடிகள் சொன்னால் எனக்கு அந்த நம்பிக்கை இல்லை. கொள்ளையர்கள் வேலையாக இருந்தால் இவ்வளோ வருஷம் அந்த மலைப்பகுதியில் இருக்காங்க. அப்போ நடக்காமல் அரசரை சாவா பார்க்கறதுக்காக நீங்கள் போய் சாவா கிட்ட பேசுனதுக்கப்புறம் நடந்தது தான் எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருந்தது. அதனால் உடனே நான் அரசர் நல்லபடியாக இருக்காரான்னு பார்க்கறதுக்காக நான் வந்துட்டேன். சாவா அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, அங்கேருந்து தப்பிச்சாங்களா என்ன எதுங்கிறது தெரியல அப்படிங்கிறப்போ, அப்போது சாவாவோட மகள், அதாவது அரசருக்கும் சாவாக்கும் பிறந்த மகள் அப்படிங்கிறப்போ இளவரசருக்கே ஷாக்கிங்காக இருக்கும். என்ன சொல்கிறீங்க, அப்போ அரசருக்கும் சாவாவுக்கும் பொண்ணு இருக்காங்களா, என்ன வயசு அப்படிங்கிறப்போ ஒரு 19 வயசு இருக்கும். அது இப்போ என்கிட்ட சொல்கிறீங்க, ஃபஸ்ட்டே சொல்கிறது இல்லை சே அப்படின்னு சொல்லிட்டு உடனே வெளியே இதை பாருங்கள், ஊருக்குள்ளே நல்லா தேடுங்க, 19 வயசு மதிப்பு தக்க ஒரு பொண்ணும் அந்த பொண்ணோட அம்மா மாதிரி யாராவது தனியாக இருக்கிற மாதிரி இருக்காங்க அப்படின்னா எங்களுக்கு கூப்பிட்டு கொண்டு காட்டுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருப்பாங்க. அப்போ மந்திரியார் சாரி கேட்பாங்க, இளவரசரே நான் உங்கள் அப்பாவுக்கு சாவா அப்படிங்கிற ஒரு பெண் மேலே காதல் இருக்குது அப்படிங்கிறது சொன்னதே நீங்கள் ரொம்ப கேட்டதுனால தான் சொன்னேன். ஆனால் அவங்க 2 பேருக்கும் ஒரு மகள் இருந்தது அப்படிங்கிறது நீங்கள் அரசர் மூலியமாக தான் தெரிஞ்சுக்கணும், அதுதான் முறையாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் அதை நான் சொல்லாமல் அமைதியாக இருந்தேன். ஆக்சுவலாக நேற்று அரசர் சாவாவையும் அவரோட மகளையும் பார்க்கறதுக்காக தான் அவ்வளோ நேரம் காத்துட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுது மந்திரியார், எனக்கு எல்லாமே புரியுது. கண்டிப்பாக நான் கண்டுபிடிச்சிருவேன், கண்டுபிடிக்காம விடவே மாட்டேன். ஆனால் இதை பற்றி நீங்கள் எதுவுமே அப்பா கிட்ட சொல்லாதீங்க. சாவா அவங்களோட வீட்டுக்கு இப்படி ஆனது, அவங்க காணாமல் போயிருக்காங்க, அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியாமல் நம்ம தேடிட்டு இருக்கிறது எதுவும் சொல்லாதீங்க. அப்பா இன்னும் அப்செட் ஆகிடுவாங்க. சாவா விஷயத்த நான் பார்த்துக்கிறேன். அண்ட் தென் உடனே நீங்கள் தலைநகருக்கு கிளம்புற வேலையை பாருங்கள். ஏன்னா நம்ம ரொம்ப நாள் இங்கே இருக்கிறதும் சரிப்பட்டு வராது, தலைநகரில் நம்ம அரண்மனை விட்டு இங்கே இருக்கிறதும் சரிப்பட்டு வராதுன்னு சொல்லுவாங்க. மந்திரியாரும் ஓகேன்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறமாக இளவரசரே அரசரை பார்க்க அரசரே நாம் கிளம்பலாமா அப்படிங்கிறாங்க. ஏன்பா, இந்த இடம் நல்லா தானே இருக்குது அப்படிங்கிறப்போ, அப்படி இல்லை அரசரே, நாம் ராணியை மட்டும் தனியாக அரண்மனை விட்டு வந்துட்டுருக்கோம், எல்லா பொறுப்பையும் அவங்க மட்டும்தான் தனியால் பார்ப்பாங்க அப்படிங்கிறப்போ, ஆமாம் அவள் சின்ன பொண்ணு குழந்த மாதிரி, அவளால் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ண முடியாது, நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் இளவரசருக்கு கஷ்டமாக இருக்குது, என்னை மன்னிச்சிருங்க, நான் இது உங்ககிட்ட இருந்து மறைச்சிருக்கக்கூடாது, ஆனால் கண்டிப்பாக ஒரு நல்லதுக்காக தான் உங்ககிட்ட இருந்து மறைக்கிறேன், கண்டிப்பாக நான் சாவாவையும் உங்கள் பொண்ணையும் கண்டுபிடிச்சி கூப்பிட்டு வருவேன் அப்படின்னு மனசுக்குள்ளேயே சொல்லிட்டு போகிறாரு. அதுக்கப்புறமாக ஜின்முவும் திரும்பி வந்திருப்பாங்க. திரும்பி வந்ததுமே இவர் கேட்பாரு, விசு என்ன திரும்பி வந்துட்டீங்க, அப்போ சாவாவே கண்டுபிடிக்கல, அவங்க பொண்ணையும் கண்டுபிடிக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, இல்லை ஜின்மோ சார் தான் எங்களை திரும்பி வர சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடிகார்டு சொல்லிட்டு இருப்பான். பாடிகார்டு வெளியே போக சொல்லிட்டு, என்ன ஜின்மோ, இல்லை அந்த இடத்துல நான் இவரை பார்த்தேன் இளவரசரை, அதான் பயந்து போய் வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. வெக்கமா இல்லை, இளவரசரை பார்த்து பயந்து போயிட்டேன்னு சொல்கிறேன் அப்படிங்கிறதுக்கு, இதை பாருங்க நம்ம காய் நகர்த்திட்டே இருக்கோம், அந்த இடத்துல நான் நம்ம ஆட்களை கூப்பிட்டு போய் இதை தேடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இளவரசர் கண்டுபிடிச்சார் அப்படின்னா தேவையில்லாமல் கிராஸ் செக் பண்ணுவார், அது நம்மளுக்கு தான் ஆபத்து. அதனால தான் அப்படிங்கிற சமயத்தில், இல்லை எனக்கு என்னமோ நீ ரிவெஞ்ச் எடுக்கிறதுல துடிப்பாக இல்லை, நான் தான் சொன்னால் பொறுமையாக நிதானமாக கையாளுங்க அப்படின்ட்டு, அதுக்காக இப்படி பயந்தாங்கோழித்தனமாக இருக்க சொல்லலை, உங்கள் அப்பாவை சூழ்ச்சி பண்ணி கொடூரமாக கொன்னவனுங்க அவனுங்க, அவங்கள பார்த்து இப்படி பயப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பயங்கரமாக மோட்டிவேட் பண்ணுற மாதிரி பண்ணி அப்படியே கொளுத்தியும் போட்டு போயிடுவாங்க. நம்ம அப்பாவை கொன்னவனுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜின்மு அப்படியே தக நெருப்பில் நிற்கிற மாதிரி உட்காந்துட்டு இருப்பான். இந்த பக்கம் சாவா இறந்துட்டாங்க இல்லையா, சாவாவை நல்லபடியாக அடக்கம் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக முகத்தெல்லாம் தொடச்சி விட்டுட்டு இருக்கிற சமயத்தில் மூத்தவ ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பா. அம்மாவை ரொம்ப அழகாக வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளவர்ஸ் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவள் வெளியே போகிறப்போ சின்னவா அவங்க அம்மா மேலே படுத்துக்கிட்டு, அம்மா உன்ன மாதிரி அழகு யாருமே கிடையாதுமா, நிறைய வாட்டி யோசிச்சிருக்கேன், இவ்வளோ அழகாக இருக்கிற நீ அப்பாவை எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், உங்களை எப்படி பெற்று எடுத்த அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்கேன். ஆனால் நீ சொலனாவோட பிறப்பை பற்றியும் அவளோட அப்பா யார் அப்படிங்கிறத நீ சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது, விதிவசத்தால் தான் நீ என் அப்பா கூட வாழ்ந்துருக்க அப்படின்னு எனக்கு புரிஞ்சு போச்சு அப்படின்னு இப்போ அடுக்கு பேசுவான். அந்த சமயத்தில் தான் டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகுது. இவங்க அம்மா சொல்லியிருப்பாங்க இல்லை சாவா சாகிறதுக்கு முன்னாடி, சொலானா கிட்ட சொல்கிறதாக தங்கச்சிக்காரி கிட்ட, என்னோட ஹேர் பின்னை எப்படியாவது கண்டுபிடிச்சி எடுத்து வச்சுக்கோ, வர வழியில் தான் விழுந்திருக்கும், அது அரசரோட அம்மாவது அரசர் எனக்கு கொடுத்தது, அது கொடுத்தேன்னா அவர் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாருன்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா, அதனால் இவ்வளோ குகையை விட்டு நடந்து வந்த பாதையவே ரிட்டர்ன் தேடி பார்க்குற எந்த வழியாக தான் எங்கே விழுந்திருக்கும் அப்படின்னு. இந்த பக்கம் சொல்லனா ஒவ்வொரு பூக்களாக சேகரிச்சுக்கிட்டே இருப்பாள் அவங்க அம்மாக்காக. அவள் பக்கத்தில் தான் அந்த ஹேர் பின் இருக்கும், அவள் கவனிக்க மாட்டா. அப்படியே ஆப்போசிட்டில் தேடிட்டு வந்துட்டு இருக்கிற தங்கச்சிக்காரி அப்படியே ஒதுங்கி உட்காந்துப்பா, நம்ம என்ன தேடுறோம் அப்படிங்கிறது அக்காவுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு குகைக்கு போய் அம்மாவுக்கு வைக்கிறது இல்லை சொல்லனா, அதுக்கு பதிலாக ஒரு மலையோட விளிம்பில் அந்த பூக்களை வச்சுட்டு
அவங்க இறந்து போனாங்க இல்லையா அவங்க அப்பாக்காக, அந்த 2 ஆன்ட்டிக்காகவும் அவங்க பசங்களுக்காகவும் ஃபீல் பண்ணி மரியாதை செலுத்துறா. பக்கத்தில் தங்கச்சிக்காரியும் வந்து நிற்பா. அந்த 2 ஆன்ட்டிங்கிட்டையும் அந்த 2 பசங்கக்கிட்டையும் மன்னிப்பு கேட்குறா. ஏன்னா எங்களை காப்பாற்றுறதுக்காக வந்து தான் நீங்கள் இறந்து போனீங்க. அது மட்டும் இல்லாமல் ஹைட்டாக இருக்கிற ஆன்ட்டியோட பையன் வந்து சொலனாவை லவ் பண்ணியிருப்பான். ஆக்சுவலாக சொலனாவுக்கும் அந்த பையனை பிடிச்சிருந்துருக்கும். அதை வாய் விட்டே சொல்கிறான். அவன் காதில் சொன்னான், எனக்கும் அவனை பிடிச்சிருந்தது. நாங்கள் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு தனியாக எப்படி வாழ்க்கையை நடத்தணும், என்ன வேலை செய்யணும், எப்படி காசு சேர்த்து வைக்கணும் அப்படின்னு எல்லாம் நிறையா பேசியிருக்கோம். எல்லாமே ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சுல்ல அப்படின்ட்டு அவங்க இறந்து போனவங்க எல்லாம் மனசில் நினச்சிக்கிட்டு இவ அப்படியே வணக்கம் வச்சு மரியாதை செலுத்திட்டு இருப்பாளா. அப்போ 2 பேரும் அழறாங்க. அரசர் வந்து கிளம்பிட்டார் இந்த இடத்த விட்டு. அப்போ அரசருக்கு என்னமோ சவுண்டு கேட்குது. அவரோட பல்லக்கு போயிட்டு இருக்குமா, அந்த திரையை விளக்கி கேர்டேக்கர் கிட்ட கேட்பாங்க, அரசரே பறவைகள் கத்துற சத்தம் அப்படிங்பாரு. ஆனால் அரசருக்கு வந்து மனசு ஏதோ கஷ்டமாக இருக்குது. பறவைகள் கத்துற சத்தம் ஏன் அலற மாதிரி இருக்குது, அது ஏன் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் பறவைகள் இவ்வளோ சோகமாக இருக்குது அப்படின்னு அவருக்குள்ள உள்ள உணர்வு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குது. இப்படி இறந்து போனவங்களை நினச்சி மரியாதை செலுத்திட்டு இருக்கிறப்போ சொலனாக்கு டக்குன்னு அவங்க அப்பாவை வந்து வெட்டி கொன்னது அது எல்லாமே ஞாபகத்துக்கு வருது. நான் விட மாட்டேன், நம்ம குடும்பத்தை இந்த கதிக்கு ஆளாக்குனவனுங்களை விடவே மாட்டேன். எவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம். நம்ம சந்தோஷத்தை அழிச்சதுக்கு எவன் காரணமோ அவனை கண்டிப்பாக தேடி கண்டுபிடிச்சி பழி வாங்குவான் அப்படின்ட்டு பயங்கரமாக அவன் சபதம் எடுத்துட்டு இருப்பாளா. அதை பார்க்குறப்போ ஒரு செகண்ட் தங்கச்சிக்காரிக்கே பயமாக இருக்கும். தன்னோட அக்கா இவ்வளோ வருடங்களா தன் கூட பிறந்த மூத்த அக்கா நினச்சவ இல்லை அரசரோட மகள் அப்படிங்கிறது தெரிய வந்துடுச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்ம குடும்பத்தை இப்படி ஆக்குனவங்களை கண்டிப்பாக நான் பழி வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்கா கறி சபதம் எடுக்க தங்கச்சிக்கும் பயம் வருது. ஏன்னா இப்போ மிகப்பெரிய விஷயத்தை இப்போ மறைச்சிட்டு இருக்கா இல்லையா அவங்க அக்கா கிட்ட, அது தெரிய வந்தா அதே பழி வாங்கல் நம்ம அக்காவுக்கு நம்ம மேலேயும் வந்துடுமோ அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. இங்கே சீனை அப்படியே கட் பண்ணா ஒரு குடும்பமாக அந்த இடத்துல மலைப்பகுதியில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனால் இதுக்கப்புறம் 2 பொம்பளை பிள்ளைங்க தனியாக வாழ முடியாது. அதனால டவுனுக்குள்ளே வந்துட்டாங்க. ஒரு டிஃபன் கடை மாதிரி இருக்குது, அந்த இடத்துல தான் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த டிஃபன் கடையை நடத்துகிற லேடி நல்லா பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ட்டாக இருக்கிற லேடி நான் சொல்லுவேன் இல்லைங்களா, அவங்கள மாதிரியே இருப்பாங்க. ட்வின் சிஸ்டர்லாம் கிடையாதுங்க. சாயெல்லாம் அவங்கள பார்க்குறதுக்கு மாதிரியே இருக்காங்களே தவிர்த்து அந்த ஷார்ட்டாக இருக்கிற லேடிக்கு இவங்களுக்கு சம்மந்தம் இல்லை. ஆனால் நான் இவங்கள மட்டும் ஆன்ட்டின்னு சொல்கிறேன். அக்கா நல்லா வேலை பார்க்குறா, நல்லா எல்லாருக்கும் சர்வ் பண்ணுறா, சாப்பிட வாங்க இங்கே டிஃபன் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. நல்லா பம்பரமாக வேலை செஞ்சிட்ருக்கா. அந்த சமயத்துல எல்லாம் இந்த ஆன்ட்டி பார்க்குறப்ப தோணும், அப்படியே ஷார்ட்டாக இருக்கிற ஆன்ட்டி மாதிரியே இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கேட்பாங்க, ஏன்டி எப்போ பார்த்தாலும் என் மூஞ்சிவே பார்த்து பேங்க பேங்க நிற்கிற, இப்போ உள்ளே போய் வேலையை பாருன்னு சொல்லிடுவாங்க. உள்ளே வர்றப்ப தான் தெரிய வருது பாத்திரம் கழுவுற வேலையெல்லாம் தங்கச்சிக்காரி தான் பார்த்துட்டு இருப்பா. இன்னைக்கு கொஞ்சம் ரஷ்ஷாக இருந்தது, அதனால தான் நம்ம லேட்டாக சாப்பிட்றோம். வா பாத்திரத்தை அப்புறமா கழுவிக்கலாம் அப்படிங்கிறப்போ, என்ன அக்கா உனக்கு இந்த இடம் பிடிச்சிருக்கா, இப்படியே வாழ்றது உனக்கு ஓகேவா, எனக்கு இங்கே இருக்கிறது கொஞ்சம் கூட பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. இவளுக்கு மகாராணி நினப்பு. ஆனால் மூத்தவா அப்படி கிடையாது. அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்தையுமே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழ பழகிப்பா. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல இருக்கிறப்ப கூட சாப்பிட வர்றவங்க கிட்ட அந்த மலைப்பகுதியில் கொள்ளையர்களால் ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டுச்சா, ஏன்னா இவங்களுக்கு நடந்தது கொள்ளையர்களால் நடந்தது இல்லை அப்படிங்கிற மாதிரியும் அக்கா காரிக்கு தோணுது. பட் இருந்தாலும் விசாரிக்கிறா, கொள்ளையர்களோட அட்டகாசம் எங்கெங்கெல்லாம் நடக்குது அப்படிங்கிறதையும் வந்து விசாரிச்சுக்கிறா. அவங்க எப்படி கொள்ளையடிப்பாங்க, கொள்ளையடிச்சதுக்கு அப்புறமாக என்ன பண்ணுவாங்க. சில கொள்ளையர்கள் வந்து கொள்ளையடிப்பாங்களே தவிர்த்து மனுஷங்களும் கொல்ல மாட்டாங்க, என்ன நடந்தாலும் கொல்ல மாட்டாங்க. பணம் காசு இதை தானியங்கள்லேருந்து எடுத்துப்பாங்களே தவிர்த்து கொல்ல மாட்டாங்க. அப்படி ஒரு கொள்ளை கூட்டம் இருக்குது அப்படின்னு எல்லாத்தையுமே விசாரிக்கிறா. ஏன்னா இன்னும் மனசுக்குள்ளே இருக்குது, நம்ம அம்மா அப்பாவோட உயிரை எடுத்தவங்களை கண்டிப்பாக நம்ம பழி வாங்கணும் அப்படிங்கிறது மனசுக்குள்ளே இருக்குது. இப்படி எல்லாம் விசாரிக்கிறப்போ ஆம்பளை பசங்க கிட்டே சகஜமாக பேசுகிறா இல்லையா, அதில் ஒருத்தன் அப்படி எனக்கு ஒயின் ஊற்றி கூட அப்படிங்கிறப்போ உள்ளேருந்து ஆன்ட்டி வந்துடுவாங்க. இந்த பொண்ணு சகஜமாக பேசுறதுனால அட்வான்டேஜ் எடுத்துக்காதீங்க, இந்த மாதிரி வேலையில் இந்த பொண்ணு பண்ண மாட்டா அப்படிங்கிறாங்க. இன்னொரு ஆம்பளைக்கு ஒயின் ஊற்றி கொடுக்குறது அப்படிங்கிறது அது வந்து கொஞ்சம் மரியாதை குறைச்சலான செயல் அந்த பெண்ணுக்கு. என்னதான் ஆன்ட்டி இவங்க கிட்ட கடுகடு நடந்துக்கிட்டாலும் 2 பொம்பளை பிள்ளைங்க தனியாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அக்கறையும் இருக்கதான் செய்து பாதுகாப்பாகவும் இருக்காங்க. இவங்களுக்குன்னு ரூமை கூட கொடுத்துருப்பாங்க. அங்கே தான் கோச்சிட்டு போய் தங்கச்சிக்காரி உட்காந்துருப்பா. அங்கேயே சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து வா சாப்பிட்லாம் அப்படிங்கிறப்போ, அக்கா எனக்கு இங்கே இருக்க பிடிக்கலக்கா, அவனுங்கெல்லாம் வந்து நீ சாதாரணமாக பேசுகிறது எல்லாத்தையும் அட்வான்டேஜாக எடுத்துக்கிறது எனக்கு பிடிக்கலக்கா, இங்கே இருக்கிறது உனக்கு ஓகேவா, ஆனால் எனக்கு ஓகே இல்லை, வாக்கா போயிடலாம் அப்படிங்கிறப்போ, எங்கே போகிறது, நம்மளுக்கு யார் பாதுகாப்பு கொடுப்பா, படுத்து தூங்குறதுக்கோ பாதுகாப்பான ஒரு இடம் அப்படிங்கிறது எங்கே இருக்குது, இதை பாரு அதை பற்றியெல்லாம் யோசிக்காத சாப்பிடுங்கிறப்ப எனக்கு பசிக்கலை அப்படின்னு சொல்லிடுவாங்க. சரி நீ பசிக்கலன்னு சொல்கிறப்பெல்லாம் அம்மா ஏதோ ஒரு குக்கீஸ் மாதிரி ஏதோ பண்ணி கொடுப்பாங்க போல இருக்கு, அது வாங்கிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வர சமயத்தில் ஆன்ட்டி சொல்லுவாங்க, எனக்கு ஒன்று தான் புரியல, 2 பேரும் ஒரே தாய் தகப்பனுக்கு பிறந்தவங்க, ஆனால் உன் தங்கச்சியே உன்ன மாதிரியே இல்லை, அவளை குழந்த மாதிரி நீ பார்த்துப்ப அப்படிங்கிறப்போ, நாங்கள்லாம் அப்படியே பார்த்துட்டோம் ஆன்ட்டி, அவளை கொஞ்சம் பார்த்துக்கோங்க, நான் வெளியே கடை வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லி வெளியே வந்து ரைஸாலேயே செஞ்சு குக்கீஸ் மாதிரி வாங்கிட்டு வர்றா. வர்றப்பவே வழியில் இவளுக்கு வந்து பசி அடக்கவும் முடியாது, சாப்பாடு விஷயம்னா பயங்கரமாக டெம்ட் ஆகும் அக்காவுக்கு. வழியிலே 2 சாப்பிட்டுருவா. அதுக்கப்புறம் தங்கச்சிக்கு கொண்டு வந்து கொடுக்குறா. அக்கா வாங்கிட்டு வந்திருக்காளே அப்படிங்கிறதுக்காக பிடிக்காம தான் சாப்பிட்றேன். இந்த இடத்துல இருக்கிறதுக்கு தங்கச்சிக்காரிக்கு பிடிக்கல. அவளோட எண்ணமே வேற, அது நம்மளுக்கு போக போக தெரியும்.
அக்கா நீயும் 2 சாப்பிடு அப்படிங்கிறதுக்கு இல்லடி நான் உனக்கு வாங்கிட்டு வரப்போ வழியிலேயே பிரித்து சாப்பிட்டேன், நீ சாப்பிடுங்கிறாங்க. இல்லை எனக்கு தனியாக சாப்பிட பிடிக்காது, நீயும் சாப்பிடுன்னு சொல்லிட்டு அக்கா தங்கச்சி 2 பேரும் சாப்பிட்டு நைட்டு படுத்து தூங்குறாங்க. ஆனால் தங்கச்சிக்காரிக்கு தூக்கமே வரமாட்டேங்குது. நம்ம அக்கா வந்து ராஜாவோட மகள், அக்கா வந்து ராஜாவோட மகள் அப்படிங்கிறது தெரிய வந்துருச்சுன்னா இந்த நாட்டோட இளவரசி அவ, நாம யாரு, வாய் பேச முடியாத ஒருத்தனோட பொண்ணு அப்படின்னு இப்போ எப்பெல்லாம் அதை நினைக்கிறாளோ அப்பெல்லாம் இவ போகிறப்பையும் இவளோட அப்பாவையும் ரொம்ப கேவலமாக தான் நினைப்பா. ஆனால் இவன் மனசுக்குள்ள என்ன தெரியுமா தோணுது, குகையை விட்டு நம்ம வெளியே வந்ததுக்கு அப்புறமாக அக்கா உள்ளே போனா அந்த கேப்பில் அம்மா தான் சொல்லியிருப்பாங்களா நம்ம கால் எதுவும் சரியா விழுகலையா அப்படின்னு சொல்லிட்டு, அக்கா தூங்கிட்டியா, அம்மா சாகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஏதாவது சொன்னாங்களா அப்படிங்கிறப்போ, ஆமாடி சொன்னாங்க. என்னக்கா சொன்னாங்க, நீ தான் சுபேக்கான்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறப்போ, ஏன் அம்மா அப்படி சொன்னாங்க அப்படிங்கிற சமயத்தில், நீ தான் சுபேக்கா அப்படின்னு சொன்னதை இந்த அக்காக்காரி எப்படி எடுத்துக்கிட்டா தெரியுங்களா, ஒரு வாட்டி உங்கள் அம்மா குளிக்க வைக்கிறப்போ சுபேக்கா அப்படிங்கிற பூ வந்து 100 வருடங்களுக்கு ஒரு வாட்டி பூக்கும், அப்படி அது பூத்து முடிகிறப்போ அதோட நறுமணம் அப்படிங்கிறது இந்த நாட்டு இந்த பூமியிலேயே அப்படியே படர்ந்து போயிடும், இங்கே இருக்கிற எல்லாரையும் நல்லபடியாக பார்த்துக்கும், இந்த நாட்டை பாதுகாக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா, அதுதான் ஞாபகம் வருது. ஸோ என் அம்மா சுபேக்கான்னு சொன்னதுக்கான அர்த்தம் என்னென்னா, நான் வந்து என் தங்கச்சி அதே மாதிரி பாதுகாக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி அக்காக்காரி அர்த்தம் எடுத்துக்கிட்டா. அதனால தான் அம்மா எதுக்கு நம்மளை சுபேக்கான்னு சொன்னாங்க அப்படிங்கிற அந்த சந்தேகமான மைண்டு வந்து அக்காக்காரிக்கு வரல. இப்போ அதை தங்கச்சிக்காரிக்கிட்டையும் சொல்லிட்டு, சுபேக்கா அப்படிங்கிற பூ எப்படி அதோட நறுமணத்தால் இந்த நாட்டையே பாதுகாக்குதோ அதே மாதிரி நான் உன்னை பாதுகாக்கணும்னு அம்மா நினச்சிருக்காங்க, அதனால தான் என்ன சுபேக்கான்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. தங்கச்சிக்காரிக்கெல்லாம் அப்பாடா, ஓ இவ வந்து அக்காக்காரி அப்படி எடுத்துக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தூங்கி போயிடுவா. ஆனால் தங்கச்சிக்காரி தூங்கிட்டால தவிர்த்து கொஞ்சம் நேரம் பொறுத்து அக்காக்காரிக்கு தூக்கம் வராது. எழுந்து உட்காந்து தூங்கிட்டு இருக்கிற தங்கச்சி பார்த்து, நான் உனக்கு நல்ல ட்ரெஸ் வாங்கி கொடுப்பேன், உனக்கு என்ன நல்லா பிடிச்சிருக்கோ சாப்பிட்றதுக்கு வாங்கி கொடுப்பேன், உன்னை நல்லபடியாக பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பாசமாக இருப்பாங்க. அடுத்த நாள் விடியுங்க மறுபடியும் இதே டிஃபன் கடையில் வேலை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ வர்றவங்கள ஒருத்தவங்க ஸ்பை கேங்கை பற்றி அவங்களோட ஆட்கள் கிட்ட எல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்களா, அது என்ன ஏதுன்னு உட்காந்து எல்லாத்தையும் தெளிவாக கேட்டுக்கிட்டே இருப்பா அக்கா. அப்போ தான் சொல்லுவாங்க, ஒரு மிகப்பெரிய ஸ்பை கேங் இருக்குது, அவங்க ஒரு மிருகத்தை பச்சை குத்திருப்பாங்க, அது எப்படி தெரியுமா இருக்கும், பன்னியும் யானையும் சேர்ந்த கழவை மாதிரி இருக்கும், அவங்க பயங்கரமான ஸ்ட்ராங்கானவங்க, எங்கெங்கே தப்பு நடக்குது, காணாமல் போனவங்க 5 வருஷம் 10 வருஷம் காணாமல் போயிருந்தாலும் ஈஸியாக கண்டுபிடிச்சி கொடுத்துருவாங்க, அவங்கள வந்து கெட்ட கனவுகளை திங்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்லுவாங்க, அவ்வளோ பவர்ஃபுல்லானவங்க அப்படின்னு சொல்கிறப்ப இது எல்லாத்தையுமே வந்துட்டு அக்கக்காரி கேட்டுக்கிட்டே இருப்பா. அப்படியா அந்த ஸ்பை கேங் அவ்வளோ பவர்ஃபுல்லானதா அப்படிங்கிறப்போ, நீ எல்லாம் சாதாரணமாக வந்து எடுத்துடாத அவங்கள பற்றி, அவங்க நம்மளுக்குள்ளே இருப்பாங்க, ஆனால் பயங்கர பவர்ஃபுல்லானவங்க, நம்மளால அவங்கள கண்டே பிடிக்க முடியாது, அவங்க கேங்கில் ஒருத்தவங்களாக்குறதுல சாதாரண விஷயம் கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க. அதில் ஒருத்தர் சச்சை இதெல்லாம் ரூமர் அப்படிம்பாங்க. இல்லை அப்படி அந்த ஸ்பையாக இருக்கிற ஒரு சிலரை நானே நேரடியாக பார்த்துருக்கேன், அவங்க டேட்டு போட்டிருக்காங்க இல்லையா அதையும் நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த ஸ்பை கேங் யார் என்னன்னு தெரிஞ்சுட்டு அவங்க கிட்ட உதவி கேட்டாங்கன்னா, நம்ம அம்மா அப்பாவை கொண்டது யாருன்னு தெரியும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அக்காக்காரி யோசிச்சுட்டு இருப்பா. அவள் இன்னொரு விஷயமும் கேட்பா, ஆமாம் இப்போது இந்த கொள்ளையர்கள்லாம் வந்து ஒருத்தங்களோட ஊருக்குள்ளே கொள்ளையடிச்சிட்டு போகிறாங்க இல்லையா, அந்த எந்த கொள்ளை கேங்கு அப்படிங்கிறது கூட இந்த ஸ்பை கேங்கெல்லாம் கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்லாம் சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க. முடியும், அவங்களால என்ன வேலை முடியும் அப்படின்லாம் சொல்லி இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறத ஒருத்தர் தள்ளி நின்று கேட்டுட்டு இருப்பாரு. அவருக்கு ஏதோ லைட்டாக சந்தேகம் வருது. அந்த ஆண்டியை தனியாக கூப்பிட்டு, ஏமா இந்த பொண்ணுக்கு ஒரு 18-19 வயசு இருக்காது, இந்த பொண்ணு கொஞ்சம் தனியாக கூப்பிட்டு நான் பேசணும் அப்படிங்கிறதுக்கு, எதுக்கு நீங்கள் தனியாக கூப்பிட்டு பேசணும், அப்படிலாம் தனியாக கூப்பிட முடியாது, அந்த பொண்ணு அப்படிப்பட்ட பொண்ணு இல்லை அப்படிங்கிறப்ப, ஐயோ நான் வந்து தப்பாலாம் கேட்கறதுக்கு வந்து அந்த பொண்ணை கூப்பிடல, அந்த பொண்ணுகிட்ட 2 கேள்வி கேட்கணும் அவ்வளோதான் அப்படிம்பாங்க. நான் தான் அந்த பொண்ணோட அம்மா, எதாக இருந்தாலும் என்கிட்ட கேளு அப்படின்னு சொல்லிட்டு இவன் அந்த பொண்ணை தப்பாக பார்க்குறான்னு நினச்சிட்டு ஆண்டி சொல்லிடுவாங்க. அப்போ இதுவும் பொண்ணா, சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் வந்துடுவாங்க. இப்படி சந்தேகப்பட்டு கேட்ட ஆள் வேற யாருமே இல்லைங்க, இளவரசர் மூலியமாக அந்த நாட்டுக்குள்ளே போய் தேடி பாருங்க, சாவாவையும் அவங்க பொண்ணையும் கூப்பிட்டுவாங்க, அந்த பொண்ணுக்கு ஒரு 18-19 வயசு இருக்கும் அப்படிங்கிறது மட்டும்தானே அடையாளமாக சொல்லி அனுப்பிச்சிருப்பாங்க. அதனால தான் இவருக்கு சந்தேகம் வந்திருக்கும். ஏன்னா அக்கா வந்து கேட்டிருப்பாங்க இல்லையா, அந்த ஸ்பை கேங்கால கொள்ளையர்களை கூட கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க இல்லையா, அது இவருக்கு சந்தேகம் வந்திருக்கும். ஒருவேளை அந்த கொள்ளையர்கள் பண்ண வேலையில தப்பிச்ச பொண்ணு இவங்க தான் போல இருக்கு, இளவரசர் சொன்னாரே ஒரு 18-19 வயசு இருக்குன்னு சொல்லிட்டு, அதனாலதான் 2 கேள்வி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆண்டி கிட்ட கேட்டிருப்பாங்க. ஆண்டி தன்னோட பொண்ணு அப்படின்னதும், அப்போ இவங்க பொண்ணு அப்படின்னா கண்டிப்பாக நாம தேடி வந்துட்டு இருக்கிற பொண்ணு இவங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் பாடி கார்டு கிட்ட வந்து எல்லாரும் ரிப்போர்ட் பண்ணுறாங்க. இங்கே விசாரிச்சதுல இளவரசருக்கு தூதும் அனுப்பப்படுது, எந்த ஒரு க்ளூவும் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அதில் எழுதியிருக்கு. இந்த பக்கம் அந்த ஆண்டி உள்ளே வந்துட்டு அக்காக்காரியை வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோ, நீ எல்லா ஆண்கள்கிட்டே சகஜமாக பேசுறது சரியில்லை, எல்லாரும் கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கண்டிச்சு வைக்கிறாங்க. இந்த பக்கம் அரண்மனையை தான் காட்டுறாங்க. அரசர் வந்துட்டு மந்திரியாரை பார்க்கணும்னு சொல்லி கூப்பிட்டு விட்டுருப்பாங்க. வந்ததுமே ஒரு பெட்டி எடுத்து கொடுக்க சொல்கிறாங்க கேர்டேக்கர் கிட்ட. அவர் கொடுத்துட்டு கேர்டேக்கர் வெளியே போயிடுவாங்க. இதை என் சார்பில் சாவா கிட்ட கொடுத்துரு அப்படிங்கிறாங்க. அன்னைக்கு கொள்ளையர்கள் வந்து அந்த பிரச்சனை நடந்ததுனால தான் சாவாவால் தன் பொண்ணை கூப்பிட்டு வந்து அரசரை பார்க்க முடியல அப்படிங்கிறது இப்போ மந்திரியாருக்கும் தெரிஞ்சு போச்சு, இளவரசருக்கும் தெரிஞ்சு போச்சு.
ஆனா அரசரை பொறுத்த மட்டும் தன்னை பார்க்கறதுக்கு சாவாக்கு விருப்பம் இல்லாம தான் வராம இருக்கான்னு நினைச்சிட்டு இருக்காரு இல்லையா. ஆனா அன்னைக்கு வந்திருந்தா தன் மகளுக்காக அப்படின்னு சொல்லிட்டு புதுசா ஷூவும் ட்ரெஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்திருப்பாரு. அன்னைக்கு கொடுக்க முடியல, ஏன்னா சாவா வரல. நீ என் சார்பில் கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு மந்திரியார் கிட்ட கொடுக்குறாங்க. மந்திரியார் அதை எடுத்துக்கொண்டு வந்துட்டு இளவரசர் கிட்ட கொடுப்பாங்க. அரசர் தன்னோட மகளை பார்க்கறதுக்கு அவ்வளோ ஆர்வமா இருந்திருக்காரு அப்படிங்கிறப்போ புரியுது. நான் கண்டிப்பா கண்டுபிடிக்காம விட மாட்டேன். இந்த நாட்டோட இளவரசிய என்னோட தங்கையை நான் கண்டிப்பா கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உறுதியா இருக்காரு. அரசர்கிட்ட எதுவும் சொல்லாதீங்க, இதை நான் வச்சுக்கிறேன். கண்டிப்பா நான் கண்டுபிடிச்சிருவேன் சாவாவையும் அவங்க மகளையும். அப்போ நம்ம அரசர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிக்கலாம். சரி, இப்போ அரசர் எங்க அப்படின்னு கேட்குறப்போ ஜின்மு வில்லம்பு பயிற்சி எடுத்துட்டு இருக்காரு. அது ரொம்ப சந்தோஷமா பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இளவரசரும் அங்கே வருவார். இளவரசர் அங்கே வந்தவர் அவரும் வில்லம்பு பயிற்சி பண்ணலாம் அப்படிங்கிறப்போ மந்திரியார் சொன்னது ஞாபகம் வரும். ஜின்மு வில்லம்புல ரொம்ப சிறந்தவர், அது மட்டும் இல்லாமல் நல்லா பயிற்சி பண்ணிட்டு இருக்காரு. அரசர் சந்தோஷமா பார்த்துட்டு இருக்காரு அப்படிங்கிறப்போ இளவரசரும் நல்லாவே வில்லம்பு விடுவார் தான். பட் இருந்தாலும் அரசர் ரொம்ப சந்தோஷமா ஜின்முவோட பிராக்டிஸை பார்த்துட்டு இருந்தார் அப்படிங்கிறதுனால வேணுக்கும்னே குறிய தப்பா வச்சு இவரே மிஸ் பண்ற மாதிரி தான் மிஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஜின்மு பாயிண்ட்ல கரெக்டா அடிக்கிறாங்க. அரசருக்குன்னா ரொம்ப சந்தோஷம். ஜின்மு பவ்வண்டாரவுல உன்னை பீட் பண்றதுக்கு ஆளே கிடையாது, இதுல நீ தான் தலை சிறந்தவன் அப்படிங்கிறப்போ இல்ல அரசரே, இளவரசர் தான் எல்லாரையும் தலை சிறந்தவர் அப்படிங்கிறாங்க. இல்ல இளவரசருக்கு இந்த பவ்வண்டாரவுல கண்டிப்பா இன்னும் பயிற்சி தேவைப்படுது, ஆனா நீ அப்படி கிடையாது, நீ பெஸ்ட் அப்படின்னு சொல்லி அரசர் புகழ்றப்போ உள்ள இருக்கிற அப்பா பாசமும் கொஞ்சம் வெளியே புகழ்ந்துட்டு தான் போகுது. அப்படியே திரும்பி இளவரசரை பார்த்து நீ நல்லா பயிற்சி எடுக்கணும் அப்படிங்கிறப்போ கண்டிப்பா அரசரே, ஆனா யார்தான் என்னதான் பயிற்சி எடுத்தாலும் ஜின்மு அளவுக்கு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பதிலுக்கு பாராட்டுறாங்க. ஜின்முக்கு இந்த பாராட்டு பிடிச்சிருக்கு. அரசர் தன்னை பாராட்டுறது இதெல்லாம் உனக்கு பிடிச்சிருக்கு. என்ன சின்ன வயசுல இருந்து தனியாவே வளர்ந்தவங்க இல்லையா. ஆனா அதெல்லாம் இந்த விசுவுக்கு தெரிஞ்சு அப்பப்ப என்ன அரசர் இப்படி பாராட்டுறதுனால அப்பா ஸ்தானத்துல வச்சு பாத்துறாத, உன் அப்பாவை கொன்ன விருவுறதா அப்படின்னு சொல்லிட்டு பழைய கதையெல்லாம் எடுத்துட்டு கொளுத்தி போட்டு போயிடுவாரு. இந்த பக்கம் இந்த டிஃபன் கடை தான் காட்டுறாங்க. இந்த வாட்டி வேலை செஞ்சுட்டு இருக்கிறப்போ 4-5 பர்சன்ஸ் உட்காந்து சாப்பிட்டு இருப்பாங்க. அவங்க இந்த ஒரு கொள்ளையடிக்கிற கேங்கை பத்தி பேசிட்டு இருப்பாங்களா. அவங்க இந்த மாதிரி தலைநகரை நோக்கி போயிட்டு இருக்காங்க அப்படிங்கறத நான் பார்த்தா அந்த சைடு இருந்து ஒரு கிராமத்தை சூறையாடிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்ற சமயத்துல ஒருவேளை அந்த கொள்ளை கேங்கு நம்மளையும் டார்ச்சர் பண்ணவங்களா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்னங்க கூப்பிட்டு போறீங்களா, ஏன்னா எங்க அம்மா அப்பாவையும் நாங்க அதுல தான் இழந்தோம், அவனுங்களாம் என்னங்கிறத நாங்க பார்க்கணும், எங்களுக்கு உதவி பண்றீங்களா அப்படிங்கிறப்போ ஓகேன்னு சொல்லிடுவாங்க. உடனே அக்காக்காரி துணியெல்லாம் பேக் பண்ணிட்டு இதை பாரு, நான் நம்மளோட கிராமத்துக்குள்ள நம்ம எல்லாரும் கொன்னாங்க இல்லையா, அம்மா அப்பாவை ஆன்ட்டியையும் அந்த பசங்களையும், அந்த கொள்ளை கேங்கு தான் இதுவா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக நான் போறேன். அக்கா லூசாக்கா, நீ பாட்டுக்கு ஒத்தையில போற, அவங்க வழி காட்டிட்டு போயிடுவாங்க, நீ எப்படி என்ன பண்ணுவ அப்படிங்கிறப்ப இல்லை அவங்க சொன்னாங்க ஆக்சுவலா அந்த கொள்ளை கேங்கு தான் நம்மளோட வீட்டுக்கு வந்தவங்களா அப்படின்னு சொல்லி நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னா பக்கத்து மரத்துல இந்த ரெட் கலர் இந்த துணியை கட்டி வச்சுட்டு உடனே சோல்ஜர்ஸ் கிட்ட போய் சொல்லணுமா, ஏன்னா இப்போ அந்த கொள்ளையடிக்கிற கேங் தலைநகரை நோக்கி தான் போயிட்டு இருக்கிறதாகவும் சொல்றாங்க. அதனால நான் வர்ற வரைக்கும் நீ வெயிட் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பச்சை கலர் துணியால சுத்துன உன்னை இவ தங்கச்சிக்காரி கையில கொடுத்துட்டு இதை பாரு, இதுல இருக்கிறது அம்மாவோட ஞாபகார்த்தம், அதனால பத்திரமா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டு ஆன்ட்டி கிட்ட சொல்றதுக்கு என்கிட்ட எதுக்கு சொல்லிட்டு போற, நான் உனக்கு என்ன, ஆனா பிரச்சனையில மாட்டிக்காம இரு அப்படின்னு மட்டும் சொல்றாங்க. இந்த பக்கம் அந்த தங்கச்சிக்காரி அதுக்கப்புறமாக தான் அந்த துணியை பிரிச்சு பார்க்கறா. உள்ள இருக்கிறது சாவாவோட ஹேர்பின். அதை பார்த்ததும் அட பாவமே, இதை போய் இவகிட்ட கொடுத்துட்டு போறாளே அந்த அக்கா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அன்னைக்கு அவங்க அம்மாக்காக பூக்கள் எடுத்துட்டு இருந்தப்போ பக்கத்துல இந்த ஹேர்பின் இருந்தது இல்லைங்களா, அக்கா காரி பார்க்கலன்னு நினைச்சோம், இல்ல பார்த்துட்டா, இது தன்னோட அம்மாவோடது ஞாபகார்த்தமா வச்சுக்கணும்னு எடுத்து வச்சா. ஆனா இறந்து போறதுக்கு முன்னாடி சாவா மூத்த பொண்ணை நினைச்சிட்டு இந்த சின்ன பொண்ணுக்காரி கிட்ட தான் எல்லாத்தையும் சொல்லியிருப்பாங்க, இந்த ஹேர்பின் தான் அடையாளம், இதை கொண்ட அரசர்கிட்ட கொடு, அரசரோட அம்மாவோடது இது, அரசர் எனக்கு கொடுத்தாரு, இதை பார்த்தாலே அவர் அடையாளம் கண்டுக்குவாரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா. அதெல்லாம் ஞாபகம் வருது. நீங்க அந்த கொள்ளையர்கள் போன திசையை வழிகாட்டுன்னு சொன்னாங்க இல்லையா, அவங்க கூட சேர்ந்து அக்காக்காரி போயிட்டு இருக்கிறப்போ பின்னாடியே தங்கச்சிக்காரி ஓடி அக்கா உன்னை தனியாக அனுப்ப முடியாது, நானும் உன் கூட வரேன், உன்னை ஒத்தையில் அனுப்பிச்சிட்டு நான் எப்படி இருக்க முடியும், நம்ம 2 பேர் இருக்கோம் அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையாகவும் இருக்கும் பாதுகாப்பாகவும் இருக்குங்கிறா. இவ எதுக்கு தெரியுமாங்க இவ்வளோத்தையும் சொல்றா, அந்த கொள்ளையர்கள் தலைநகரை நோக்கி போகல, தலைநகர் வழியா வேற ஏதாவது கிராமத்தை கொள்ளையடிக்க போவாங்க, ஆனா அப்படியே நம்ம தலைநகருக்குள்ள போயிடலாம் அப்படிங்கறதே இவ பிளான். ஆனா அக்காச்சே, நம்ம தங்கச்சி நம்ம மேல இவ்வளவு உயிரா இருக்கா, நம்மளுக்காக யோசிக்கிறாளே அப்படின்ட்டு பூரிச்சு போறா. இந்த பக்கம் அரசவையை தான் காட்டுறாங்க. ராஜாங்கம் அப்படின்னு 1008 பஞ்சாயத்துகள்ல இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையும் அரசர் பார்த்துட்டு இருக்காரு. அரசர் இப்போ கொஞ்சம் ஃபார்முக்கு வந்துட்டாரு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. யாருக்கு? இளவரசருக்கு. இளவரசர் அரசரே இந்த ட்ரிப்புக்கு அப்புறமாக நீங்க ரொம்ப டல்லா இருந்தீங்க, ஆனா இப்போ நீங்க பழைய ஃபார்முக்கு வந்துட்டீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படிங்கிறாங்க. அந்த சமயத்துல புறா மூலியமாக இளவரசருக்கு ஒரு தகவல் வருது, இந்த மாதிரி நாங்க அவங்கள கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, பிரின்சஸை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்ற சமயத்துல இவர்கிட்ட மந்திரியார்கிட்டயே சொல்றாங்க, அரசர் கொடுத்தாங்க இல்லைங்களா அந்த ட்ரெஸ் ஷூவெல்லாம் எடுத்துக்கொண்டு போயிட்டு நான் என் தங்கச்சிக்கு கொடுக்க போறேன் அப்படிங்கிறாங்க. இப்போ நிஜமாலுமே பிரின்சஸை கண்டுபிடிச்சிட்டாங்களா, இதுல என்ன குளறுபடி அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல.
இங்க ஜின்முலாம் ரொம்ப சாவகாசமா இருக்காரு. இது வந்து விசுவுக்கு பிடிக்கவே இல்லை. டே, அரண்மனைக்குள்ள எவ்வளவோ விஷயங்கள் போயிட்டு இருக்கு, என்னென்னமோ நடந்துட்டு இருக்கு, அதுல கான்சென்ட்ரேட் பண்றது கிடையாது. அரசரையும் அந்த இளவரசரையும் ஒழிச்சாதான் நீ வர முடியும், அதை பத்தியெல்லாம் யோசிக்காம நீ ரொம்ப கூலா இருக்கே அப்படின்னு சொல்லி வந்து பேசுறாங்க. ஜின்மு ரொம்ப கூலா இருக்கான், எதையும் மைண்ட்ல எடுத்துக்கிறது இல்லை. விசு அங்கிள் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், ரொம்ப ஈஸியா இருங்க, உங்களுக்கு வயசாயிடுச்சு அப்படின்னு சொல்லி அசால்ட்டா ஹேண்டில் பண்றான். ஆக்சுவலா என்னன்னா, பவ்வண்டார ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தப்போ அரசர் வந்து பாராட்டினது இவனுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. நீ அப்படியே உங்க அப்பா மாதிரி அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தை வந்து ரொம்ப மனசுக்குள்ள இவனுக்கு பிடிச்சி போச்சு. பாடி கார்டு கிட்ட கேட்குறான், ஏண்டா பாடி கார்டு, நான் அந்த அளவுக்காடா அம்பெல்லாம் விடுறேன் அப்படிங்கிறப்போ, சார் இந்த நாட்டிலேயே நீங்க தான் சார் சிறந்த வில்லாளர் அப்படிங்கிறாங்க. இவனுக்கு பெருமை தாங்கல, அரசர் பாராட்டினது இவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த பக்கம் அக்காவும் தங்கச்சி தான் காட்டுறாங்க. 2 பேர் கூப்பிட்டு வந்திருப்பாங்க இல்லையா, கொள்ளையர்கள் இந்த பக்கம் போனதாமா நாங்கள் பார்த்தோம். 2 பொம்பளை பிள்ளைங்களையும் தனியாக விட்டு போகிறதுக்கு எனக்கு மனசு கேட்கல. நீ இந்த வழியாக போ, ஆனால் ஒன்று, அவனுங்களை எந்த வகையிலும் டிஸ்டர்ப் பண்ணிடாதீங்க, 2 பேர் போய் மாட்டிக்காதீங்க. அவங்கள பார்த்ததும் அந்த மரத்தில் அடையாளத்துக்கு இந்த சகப்பு துணியை கட்டிட்டு ஓடி போயிட்டு சோல்ஜர்ஸ் கிட்ட சொல்லிடுங்க, சரியா, பத்திரமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இவங்க நேராக போகணும், இவங்க வழியை காட்டிட்டு நேராக போவாங்க. அக்காவும் தங்கச்சியும் அந்த வழியில் வந்துக்கிட்டே இருப்பாங்க. ரொம்ப தூரம் நடந்ததுனால ஒரு மரத்துக்கு கீழே உட்காந்து ஓய்வு எடுத்துட்டு இருப்பாங்களா. அந்த சமயத்தில் தங்கச்சிக்காரி வந்துட்டு அமைதியாகவே இருப்பா. அக்கா கேட்பா, மறுபடியும் கேட்பா, ஏண்டி நீ என் கூட வந்த, அக்கா உன்னை தனியாக அனுப்ப மனசில்லை அப்படின்னதும் அக்காவுக்கு சந்தோஷமா இருக்கும். இவன் தங்கச்சி மேலே இவ்வளோ பாசமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. சரிக்கா, நீ அந்த கொள்ளை கூட்டத்தை கண்டுபிடிச்சிட்டு என்ன பண்ணுவேன்? கொள்ளை கூட்டத்தை கண்டுபிடிச்சதும் அதான் நான் சொன்னேன் இல்லையா, அந்த துணியை கட்டி விட்டுருவேன். அதுக்கப்புறம் போயிட்டு நான் வந்து சோல்ஜர்ஸ் கிட்ட சொல்லிடுவேன், அவங்கள மாட்டி விட்டுருவேன். அப்பாவையும் அம்மாவையும் கொண்டவங்களுக்கு நான் தண்டனை வாங்கி கொடுத்துட்டேன் அப்படிங்கிற நிம்மதியோட. முன்னாடி நாம எப்படி வாழ்ந்தோம் அம்மா அப்பா இருந்தப்போ, அதே மாதிரி நான் உங்க கூட சேர்ந்து நல்லா வாழ்வேன். நல்லா 3 வேளை நல்லபடியாக சாப்பிட்டு சந்தோஷமா சிரிச்சு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கையை நான் உங்க கூட வாழ்வேண்டி. நம்ம 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமா இருக்கலாம். அம்மா அப்பாவுக்கு அதுதானே ஆசை. அது மட்டும் இல்லாமல் நான் ஒன்று சொல்லட்டுமா, உன்னை நான் பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்ட்டு அம்மா எப்பவுமே என்கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. அம்மா ஒரு கதை சொல்லியிருக்காங்க, உனக்கு ஞாபகம் இருக்குமா என்னன்னு எனக்கு தெரியல. உனக்கு 4 வயசா இருந்தப்போ டவுனுக்கு கடை வீதிக்கு அப்பா உன்னை கூப்பிட்டு போனார். அந்த சமயத்தில் அப்பா வந்து உன்னை தொலைச்சிட்டாரு. நீ எங்கே போன எது போனேன்னு தெரியல. இப்போ தனியாக 4 வயசு குழந்தையா இருந்த உன்னை பார்த்த சில பேர் பெரிய செல்வந்தர் வீட்டு குழந்தையா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர்லயே பணக்காரங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டாங்களாமா. நல்லா துணி போட்டு உனக்கு அழகு பார்த்து சாப்பாடெல்லாம் கொடுத்தாங்களாமா. அதுக்கப்புறமாக எப்படியோ தேடி கண்டுபிடிச்சு அப்பா அங்கே வந்துட்டாரு. அம்மாவையும் கூப்பிட்டு வந்துட்டாங்க. அம்மா பேசி இதுதாங்க எங்கள் குழந்தை அப்படின்னு கூப்பிட்டு வந்தாங்க. உன்னை தொலைச்சிட்டோமே அப்படிங்கிற கவலையும் தாண்டி என் பொண்ணு ராஜாத்தி மாதிரி இருக்கா, பெரிய கோடீஸ்வர வீட்டில் பிறக்க வேண்டிய பொண்ணு எங்கள் வீட்டில் பிறந்திருக்கா அப்படின்னா அப்பாவுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குமா. அதனால எப்போ சந்தைக்கு போனாலும் டவுனுக்குள்ளே போனாலும் உன்னை கூப்பிட்டு போய் எல்லாருக்கிட்டையும் காட்டுவாரா, இது என் பொண்ணு அப்படிங்கிற மாதிரி தோல்ல ஏற்றி வச்சு காட்டுவாராம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறப்போ இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது கேட்குறப்போ. தங்கச்சிக்காரிக்கு போதும்க்கா, நடந்து நடந்து டயர்டாக இருக்கா, எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தூங்கி போயிடுவான். ஏன்னா இந்த தங்கச்சிக்காரி அவங்க அப்பாவை ரொம்ப கேவலமாக நினைக்கிறா, ஆனால் ரொம்ப பெருமையாக வந்து அக்காக்காரி சொல்கிறா இல்லையா. ஸோ அதுதான் இவளுக்கு வந்து ஏற்றுக்க முடிய மாட்டேங்குது. கொஞ்ச நேரத்தில் அக்காக்காரி தூங்கி போயிடுவா. அவள் தூங்கினது தங்கச்சிக்காரிக்கு முழிப்பு வந்துடும். முழிச்சவ தூங்கிட்டு இருக்க அக்காவை பார்த்து பல வாட்டி நான் யோசிச்சிருக்கேன், அம்மா நம்ம 2 பேரும் டிஃப்ரெண்ட்டாக நடத்துனாங்க, உன்னை நடத்துகிற விதத்தில் ரொம்ப டிஃப்ரென்ஸ் நான் பார்த்துருக்கேன். ஆனால் இப்போ தான் எனக்கு புரியுது. ஏன்னா நீ ராஜாவோட மகள், ஆனால் நான் வாய் பேச முடியாத ஒரு ஊமையோட மகள் அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தைக்கு வார்த்தை கோச்சினை கேவலப்படுத்திக்கிட்டே இருப்பா. அந்த சமயத்தில் அக்கா கறிக்கு மொழி போனோட ஏன்னா ஏதோ ஒரு சத்தம் கேட்டிருக்கோம். தங்கச்சி நீங்கே வெயிட் பண்ணு, ஏதோ சவுண்டு கேட்குது, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறப்போ இவன் மனசுக்குள்ளே சொல்லுவா, அக்கா நான் செத்து போயிட்டேன்னு நினச்சிக்கோ, இல்லை வேற யாராவது என்னை வந்து கடத்திட்டு போயிட்டாங்கன்னு நினச்சிக்கோ, ஆனால் இங்கிருந்து நான் போகிறேன், என்னை வந்து நீ மறந்துடு, எங்கே தொலைஞ்சு போயிட்டேன்னு நினச்சிட்டு என்னை விட்டுட்டு நீ என்ன வேணாலும் வாழ்க்கையை வாழ்ந்துக்கோ, என்னை முடிஞ்சா மன்னிச்சிடு, இல்லைனாலும் பரவாயில்லன்னு மனசுக்குள்ளே சொல்லிட்டு இவ பாட்டுக்கு அங்கிருந்து எழுந்து வந்துடுவா. ஏதோ சவுண்டு கேட்டுச்சு அப்படின்னு அக்கா போனா இல்லையா, அங்கே யாரும் இல்லை அப்படின்றது திரும்பி வந்து பார்த்தா இங்கே தங்கச்சியை காணோம். ஐயோ தங்கச்சியை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு பேர் சொல்லி கூப்பிட்டே ஓடி வருவா. அக்கா தன் பேரை சொல்லி கூப்பிடுறது நல்லா கேட்குது. தப்பிக்கிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறப்போ ஹேர் பின்னாலே இவ தொடைய குத்தி கிழிச்சு அந்த ரத்தத்தை இவ ட்ரெஸ்ஸை கொஞ்சம் கிழிச்சு தொடச்சு அந்த ஒரு பள்ளம் மாதிரி இருக்கும், அந்த பள்ளத்தில் இருக்கிற மரக்கட்டையில் சொருகி விட்டுருவா. ஸோ அக்கா தன்னை தேடி இங்கே வந்தா அப்படின்னா இதை பார்த்து கண்டுபிடிச்சிக்கிட்டும், நான் இங்கே விழுந்து இறந்து போயிட்டேன்னு அவன் நினச்சிக்கிட்டும் அப்படிங்கிற மாதிரி செட் பண்ணிட்டு அப்படியே நின்று யோசிப்பா. ஏன்னா இங்கே வர்றப்பவே சரி நீ அந்த கொள்ளையர்களை கண்டுபிடிச்சிட்டு அப்படின்னாலும் அரண்மனைக்கு போகணும், தலைநகருக்கு போனாதானே சோல்ஜர்ஸ் கிட்ட சொல்ல முடியும், அதுக்கு உனக்கு வழி தெரியுமா அப்படிங்கிறப்போ அந்த வழியை கூட விசாரிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்ட் பக்கம் இவ்வளோ தூரம் போகணும், அதுக்கப்புறம் வெஸ்ட் பக்கம் திரும்பணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லா ரூட்டையும் அக்கா காரி விசாரிச்சதை இந்த தங்கச்சி கிட்ட சொல்லியிருப்பா. ஸோ அதை எல்லாத்தையும் மைண்டில் வச்சுட்டு இவ வந்து அரண்மனையை நோக்கி போக ஆரம்பிக்கிறா. தங்கச்சி நினச்ச மாதிரியே அக்கா காரி தேடி வந்துட்டு இருக்கிறப்போ இந்த ட்ரெஸ் பீஸை பார்த்துடுறா, இதில் ரத்தமாயிருக்கு, ஐயோ தங்கச்சி இங்கே விழுந்திருப்பாளா, அவளுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்த்து சோல்கி சோல்கி அப்படின்னு கத்துறப்போ தடுமாறி உள்ளேயே சொலனா விழுந்துருவா. அப்படி அவ உருண்டு விழறா அப்படிங்கிற சத்தத்துல இருந்து எல்லாமே இந்த தங்கச்சிக்காரிக்கு கேட்க தான் செய்யுது. ஆனாலும் மனசை கல்லாக்கிட்டு நான் வாழணும்,
அரசரோட மகளா நான் தான் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வந்துருவா. அப்படியே இந்த காட்டை தாண்டி நடந்து வந்து இவ இந்த அளவுக்கெல்லாம் வேலை செஞ்ச பொண்ணே கிடையாதுங்க. அதனால பயங்கரமா டயர்ட் ஆயிடுறா. ஊருக்குள்ள வந்துட்டா. கிட்டத்தட்ட தலைநகரை நெருங்கிட்டா. கொஞ்சம் தூரம் தான் உயிரை கையில பிடிச்சிக்கணும் அப்படின்னு சொல்லி தனக்கு தானே மோட்டிவேட் பண்ணிட்டு வந்துட்டா. ஊருக்குள்ள வந்ததும் அந்த ஆளை பார்த்து கேட்கறா, இது என்ன ஊருன்னு எல்லாம் விசாரிச்சுக்கிறா. அரண்மனை எந்த பக்கம் அப்படின்னு கேட்கறப்ப அவர் வழியும் சொல்றாரு, கிட்ட வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட உயிரை கையில பிடிச்சிட்டு அரண்மனை கிட்ட வரைக்கும் வந்து தொப்புன்னு விழுந்துருவா. அப்ப பல்லக்குல ஒரு லேடி போயிட்டு இருப்பாங்க. அவங்க இதை பார்த்துட்டு இந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு வருவாங்க. மருத்துவரையும் கூப்பிட்டு வந்து பார்க்க வைப்பாங்க. நல்ல வேலை நீங்க கரெக்டான சமயத்தில் பார்த்தீங்க. கொஞ்சம் லேட்டா பார்த்துருந்தா கூட இந்த பொண்ணோட உயிருக்கு உத்தரவாதம் கொடுத்துருக்க முடியாது. பயங்கரமான பசியிலையும் தாகத்திலையும் இருந்திருக்கா. ரொம்ப தூரம் நடந்து வந்திருக்கா போல இருக்கு. அவ காலில் இருக்கிற காயங்கள், உடம்புல வந்து அந்த மரக்கிளையில கிழிச்ச காயங்களை பார்த்தா தெரியுது. ஆனால் ஒன்றும் இல்லை, ரெஸ்ட் எடுத்து நல்ல சாப்பாடு கொடுத்தா போதும், நான் சில டானிக்ஸ் கொடுக்குறேன், நீங்கள் வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் தங்கச்சிக்காரிக்கு முழிப்பு வரும். முழிப்பு வந்ததும் அந்த அம்மாவும் இந்த அம்மா இந்த டானிக்கை குடி அப்படின்னு குடிப்பாங்க. என் உயிரையும் காப்பாற்றிருக்கீங்க, இவ்வளோ விலை மதிப்புள்ள டானிக்கெல்லாம் கொடுக்குறீங்க, ரொம்ப நன்றி அப்படிங்கிறதுக்கு. பரவாயில்லம்மா, உன் வயசில் எனக்கும் ஒரு பொண்ணு இருக்கா, அவளை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன். ஆனால் பக்கத்துலேயே இருந்து அவளை பார்க்க முடியல. உன்னை பார்க்குறப்ப என் பொண்ணு மாதிரி இருக்குமா? ஆமாம், நீ தனியாக இருக்கியே, உன் அம்மா அப்பா கூட பிறந்தவங்க சொந்தக்காரங்க அப்படின்னு ஆரம்பிக்கிறப்போ, என்னோட அம்மா இறந்து போயிட்டாங்க, நான் என் அப்பாவை தேடி தான் இந்த ஊருக்கே வந்திருக்கேன். அப்படியா? உன் அப்பா எங்கே இருக்காரு, யார் என்னன்னு ஏதாவது தெரியுமா அப்படிங்கிறப்போ தங்கச்சி எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருக்கிறப்போ, புரியுதுமா, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பேசுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், நீ ஃபஸ்ட்டு நல்லா சாப்பிட்டெல்லாம் ரெஸ்ட் எடு, நான் அப்புறம் வந்து பார்க்குறேன்னு சொல்லிட்டு வெளியே வருவாங்க. இந்த வீட்டோட மெய்டு வந்து அந்த சாப்பிட்ட தட்டு இதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறப்போ, ஒரு நிமிஷம், நான் அரண்மனைக்கு எப்படி போகிறது, அரசர் எப்படி பார்க்குறது அப்படிங்கிறப்போ அந்த பொண்ணு சிரிச்சுட்டு, அவ்வளோ ஈஸியாக அரண்மனைக்குள்ளே போய் அரசரை பார்த்துட முடியும்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? வேணும்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்ததுன்னா ராயல் ட்ரம் அப்படின்னு சொல்லிட்டு அரண்மனையோட நுழைவு வாசலில் ஒரு மேளம் மாதிரி இருக்குது, அதை நீங்கள் அடிச்சிங்க அப்படின்னா அரசரை நேரில் பார்க்கறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கலாம், அது உங்கள் அதிர்ஷ்டத்தை பொறுத்து அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. நைட்டு ஃபுல்லாக யோசிப்பா, இதை பாரு சோல்கி, இவ்வளோ தூரம் வந்துட்ட, பின்வாங்கவே கூடாது, மரணமே நடந்தாலும் அரண்மனைக்குள்ளேயே நடக்கட்டும், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர வைராக்கியமாக இருக்கா. அடுத்த நாளை கிளம்பவும் செய்கிறான். அந்த அம்மா சொல்வாங்க, இன்னும் நீ தேரலம்மா, இன்னும் ஒரு நாள் கூட தங்கிட்டு போ, ஒன்றும் பிரச்சனை இல்லைம்பாங்க. இல்லைங்க, நான் என் அப்பாவை தேடி போகணும், கிளம்புறேன்ட்டு இவ கரெக்டாக போகிறதுக்கும் தளபதியார் ஆப்போசிட்டில் வர்றதுக்கும் சரியாக இருக்கும். இந்த பொண்ணையும் பார்ப்பாரு. அதுக்கப்புறம் தான் தெரிய வருது, நம்ம தங்கச்சிக்காரியை காப்பாற்றி வச்சது யாருமே இல்லை, தளபதியாரோட மனைவி தான். அவர் வந்தோன்னே கேட்பாரு, அம்மாடி யாருமா அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. தெரியலங்க, ரொம்ப தூரத்தில் வந்திருக்கா போல இருக்கு, சோறு தண்ணி இல்லாமல் மயக்கம் போட்டு என் கண்ணு முன்னுக்கவே நான் பல்லக்கில் வந்துட்டு இருந்தப்போ விழுந்துட்டா, நான் தான் சாப்பாடு தண்ணியெல்லாம் கொடுத்தேன். அது மட்டும் இல்லாமல் இந்த பொண்ணை பார்க்குறப்போ நம்ம 3வது பொண்ணு தாங்க ஞாபகத்துக்கு வரா, 2 பேருக்கும் ஒரே வயசு தானே, அரசருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்ததுலேருந்து பக்கத்துலேயே இருந்தாலும் நான் போய் நினச்ச நேரத்துக்கு அவளை பார்க்க முடியல. ஆனால் நல்ல வேலை எங்கள் மருத்துவர் சொன்னாங்க, இந்த பொண்ணு கொஞ்சம் தாமதமாக இருந்தால் கூட இந்த பொண்ணுக்கு உயிருக்கே ஆபத்து வந்திருக்கும், இப்போ பரவாயில்லைங்க, நல்லா தான் இருக்கா. அவங்க அப்பாவை தேடி வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னா அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்களா, என்னமோ தெரியலங்க, இந்த பொண்ணை பார்க்குறப்ப மனசுக்கு கஷ்டமா இருக்கு. சரி, நீங்கள் எப்பவும் அரசர்னு அரண்மனையெல்லாம் கிடப்பீங்க, இப்போதான் பொண்டாட்டி ஞாபகம் வந்திருக்கு போல இருக்கு, வாங்க அப்படின்னு உள்ள கூப்பிட்டு போவாங்க. அதுக்கு முன்னாடி மந்திரியார் கரெக்டாக திரும்பி பார்க்கறதுக்கும் அந்த ஸ்ட்ரீட்டை கரெக்டாக கிராஸ் பண்ணிட்டு தங்கச்சிக்காரி போயிடுவா. இங்கே குறுக்க நடுக்க குட்டி போட்ட போன மாதிரி இளவரசர் நடந்துட்டு இருக்காரு. என்னடான்னு பார்த்தா அதுதான் நாங்கள் அந்த சாவாவோட பொண்ணை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா, தகவல் வந்திருக்குமே புறா மூலியமாக, அந்த பொண்ணை பார்க்கறதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ பாடிகார்டு வந்துட்டு இளவரசர்கிட்ட இந்த மாதிரி இந்த பொண்ணை கூப்பிட்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறப்போ, வாமா உட்காரு, என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சு தெரிஞ்சுக்கணும் இல்லையா, சும்மா வந்தோடனே இவங்க தான் சாவோட பொண்ணு நம்பிட முடியுமா, முடியாது இல்லையா. விசாரிச்சுட்டு இருக்கிற சமயத்தில் இந்த பக்கம் தங்கச்சிக்காரியை தான் காட்டுறாங்க. அந்த ராயல் ட்ரம் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துக்கு போய் நிற்கிறா, தைரியத்தை வர வச்சுக்கிறா, அந்த ட்ரம்மை தட்டுறா, அதுவும் பயங்கர கொலை வெறியில அந்த ட்ரம்மை போட்டு அடிப்பா. அந்த சமயத்தில் இது அரசருக்கு கேட்குது, இளவரசர் வந்து அந்த பொண்ணை விசாரிச்சுட்டு இருப்பாரு இல்லையா, அவருக்கு கேட்குது, ஜின்மோக்கு கேட்குது, பக்கத்தில் தான் விசுறுப்பாரு, அவருக்கு கேட்குது. இந்த ட்ரம்மை அடிச்சுக்கிட்டே இருக்கிறப்போ சொல்லிகிட்டே இருப்பா, வாங்க அரசரே, நான் உங்களை பார்க்கணும், என்கிட்ட வந்து பேசுங்க, அதுக்கான அனுமதியை கொடுங்க அப்படின்னு சொல்லி தட்டிக்கிட்டே இருக்கிறப்போ, இந்த பக்கம் தங்கச்சி இந்த பள்ளத்தாக்குல தான் விழுந்துட்டா போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்த்தப்போ அக்காவும் விழுந்திருப்பா இல்லையா. அப்போ மயக்கம் போட்டவ இப்போதான் அப்படியே கண்ணு முழிச்சு பார்க்குறா. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் வந்து சொல்கிறேங்க.